கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு தேவ நீதியை குறித்து வேதத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நீதியின் பர்வதமே, பரிசுத்தத்தின் சிகரமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லப்படும் என்று ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறானே, இந்த புதிய உடன்படிக்கையின் பாக்கியத்தை அதே வார்த்தைகளை சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ நீதியை அறிந்து கொண்டவன் அவனுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாயிருக்காது. கிறிஸ்தவத்தின் அடிப்படை சத்தியம், த ஃபவுண்டேஷனல் டாக்டரின் என்று சொன்னீங்கள் என்றால், மறுபிறப்பிலே இலவசமாக நாம் பெறுகிற தேவ நீதியை அது காண்பிக்கிறது. அந்த இலவசமாக பெறுகிற தேவ நீதியை அநேக தேவ பிள்ளைகள் அறியாதபடியினால ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் பிறந்தவர்களுக்கும் மறுபடியும் பிறவாதவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை என்ற ஒரு வாழ்க்கை. தேவனது திட்டம் அது அல்ல. அவர் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். பார்வோனிடம் இருந்து யூத ஜனங்கள் புறப்படும் பொழுது இஸ்ரவேலரை அவர் வித்தியாசப்படுத்தி காண்பித்ததை நம்ம யாத்திராமம் 12, 13, 14 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படியே அந்த ஒரு பஸ்கா பலியினாலே, மிருகத்தின் பலியினாலே செய்வாரானால், இப்பொழுது தம்முடைய குமாரனுடைய சரீரத்தையே ஒரே முறைய காலத்துக்கும் பலியாக ஒப்பு கொடுத்தவர் எவ்வளவு அதிகமாக வித்தியாசத்தை காண்பிப்பார். அப்ப நம்மள தோன்ற கேள்வி எல்லாம், ஆமா நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டோமே, ஏன் வித்தியாசம் இல்லை? உலக மக்களுக்கும் வியாதி, எங்களுக்கும் வியாதி, அவர்களுக்கும் தரித்திரம், குறைவு, கடன், எங்களுக்கும் கடன், இப்படிதானே? அவங்களும் பொய் சொல்றாங்க, நாங்களும் பொய் சொல்றோம். வித்தியாசமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதே. அவங்களுக்கும் குடும்ப சாபம் இருக்கு, எங்களுக்கும் குடும்ப சாபம் இருக்குன்றாங்களே. ஏன் வித்தியாசமே இல்லையே? நாங்க தேவ சாயலை வெளிப்படுத்த முடியவில்லையே, தேவ ராஜ்யத்தை வெளிப்படுத்த முடியவில்லையே என்று ஒரு ஏக்கம் எப்பொழுதுமே இருக்கிறது. காரணம் என்ன? ஒரு சத்தியம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் தேவன் நீதியாக இருக்கிறேன். இது வேதத்தின் மாறாத சத்தியம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நான் யார் என்பதை ஒருவன் அறிந்து கொண்டானால், நிச்சயமாக, நான் என்ன சொல்றேன்னா, வெளிப்பாட்டு அறிவு, சும்மா மூளை அறிவு இல்லை. இன்னைக்கு அநேகர் பேசுவாங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னு வரிசையா பட்டியல் இடலாம். எனக்கு நேரம் இல்லை அதை சொல்றதற்கு. எபேசு நிருபம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிரமாதமா சொல்லப்பட்டிருக்கும். பவுலின் நிருபங்களில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். ஆனா கிறிஸ்தவ விசுவாசியின் இறையல் என்று சொன்னீங்கன்னா, இந்த கிறிஸ்துவுக்குள் தான். ஒருத்தன் இறையலை படிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள்ளை படித்தானால் அவன் இறையலை படித்துக் கொள்ளுகிறான். கிறிஸ்துவுக்குள் இருப்பதை ஒருவன் தேர்ந்து கற்று அவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசமாக மாற்றி கொண்டானால் அவன் தேவனாக தான் வாழ்வான். ஆனா பிரச்சனை என்ன? நம்ம சபையிலே முதலில் இருந்தே நம்மை வித்தியாசமாக போதித்து வழி நடத்தி விட்டனர். வித்தியாசம் என்று சொல்லும் பொழுது எதை முதலாவது போட வேண்டுமோ அதை முதலாவது அவர்கள் வைக்கவில்லை. முதலாவது தேவ ராஜ்யம், தேவ நீதி என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் தேவனுடைய ராஜ்யமே எனக்குள்ள வந்து விட்டது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் நான் தேவ நீதியாய் இருக்கிறேன். இது என்னுடைய செயல் அல்ல. நான் முதல் நாள்லயே வாசித்து காமித்தேன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 29 31 வசனங்கள் வரை. அது தேவனுடைய செயல். எல்லா மகிமையும் அவருக்கு வர அவர் செய்தார் என்று. ஆனா நமக்கு சபையில போதிக்கப்பட்டது என்ன? நீ சரியாக வாழ்ந்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்ளுவார். இது முழுவதுமாக ஒரு கிரியை சார்ந்த போதனையாகவே இருந்தது. ஆகவே எல்லாருடைய மனதிலும் கிரியை சார்ந்தே வாழ்ந்து கொண்டு, நான் ஜெபிக்கணும், நற்கிரியைகள் செய்ய வேண்டும், வேதத்தின்படி நான் கோபப்படக்கூடாது, பொய் அல்ல, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்.
மனித கிரியை சார்ந்தே போக்கஸ் பண்ணி எல்லா பிரசங்கமும் இருந்தபடினாலே நம்முடைய மனநிலை எவ்வாறு இருந்தது? நமது செய்கை மேலேயே அல்லது நம்முடைய பிஹேவியர் மாடிஃபிகேஷன், நம்முடைய செயலை மாற்றி அமைக்கிறது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். எஸ், அல்ல சந்தேகமே இல்லை. ஆனா போக்கஸ் எல்லாம் அதில் இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லல. கெனத் அடிக்கடி சொல்லுவாரு, ஐயா முதல்ல மாடை போடுங்க, பின்னால வண்டியை போடுங்கன்னு. இப்ப என்ன பண்றாங்கன்னா வண்டியை போட்டாங்க. என்ன? உன் நடைமுறை வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை என்று அதற்கே போக்கஸ் பண்ணி, நீ இவ்வளவு நேரம் உபவாசிக்கணும், இவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், இவ்வளவு நேரம் வேதத்தை படிக்கணும், இவ்வளவு காணிக்க கொடுக்கணும், தசமாகம் கொடுக்கணும், ஊழியம் செய்யணும், சினிமா போகக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது செய்யணும், இது அப்படின்னு சொல்லி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், நடைமுறை காரியங்களுக்கு. ஆனா பவுலுடைய நிருபங்கள்ல பாருங்க, எபேசு நிருபமே எடுங்களேன். முதல்ல என்ன பண்றாரு அவர்? 4 அதிகாரத்துல கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை சொல்லிவிட்டு, ஐயா முதல்ல மாட போட்டுறாரு சத்தியத்தை. அந்த சத்தியத்தை விசுவாசிக்க சொல்லுகிறார். அந்த விசுவாசத்திலே அவைகளை அனுபவமாக்க சொல்லுகிறார். அததான் இன்றைக்கு நானும் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். நீங்க நீதிமான். இது நான் சொல்லல. யார் சொல்லுகிறார்? தேவாதி தேவன், எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். கொஞ்சம் கூட அவர் பொய் சொல்ல முடியாதுங்க. அவர் சொல்லுகிறார் நம்மை நீதிமானாக. அவர் நம்மை பார்க்கிறார் நீதிமானாக. அவர் நமக்கு தீர்ப்பளித்து விட்டார் நீதிமான் என்று. காரணம் என்ன? நம்ம எல்லாமே சரியா காரியம் செயல்பட்டபடினால் நீ சரி நீதிமான் என்றால் சரியானவன். தேவன் நம்மை சரியானவனாக, ரைச்சஸ்னஸ், ரைட், சரியானவனாக அங்கீகரித்துக் கொண்டார், ஏற்றுக்கொண்டார். காரணம் நம்ம எல்லாம் சரியா செய்தபடினாலா? இல்லவே இல்லை. வேதம் தெளிவாய் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் ஒருவருடைய செயலினாலே, அவர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக என் பட்சத்தில் பாவம் ஆனபடியினாலே அவருக்குள் வைக்கப்பட்ட எனக்கு அவருடைய நீதி கொடுக்கப்பட்டது. இந்த நீதி மனித நீதி அல்ல. மனிதன் அல்லது விசுவாசியாகிய நானும் நீங்களும் நாம் செய்கிற கிரியையினால் பெறுகிற சுயநீதி அல்ல. அதுதான் ஏசாயா தீர்க்கன் கந்தை என்று சொல்லிவிட்டார். அழுக்கான கந்தை, டர்ட்டி என்று சொல்லுகிறான். ஆனா இங்க என்ன சொல்றாரு? இதுதான் தேவனுக்கு பிரியமான நீதி என்று வேதம் சொல்லுகிறது. நம்மில் அவர் சுகந்த வாசனையாக அவர் நம்மை முகருவதற்கு காரணம் கிறிஸ்துவின் வாசனை, கிறிஸ்துவின் நீதி. அந்த கிறிஸ்துவின் நீதியை நாம் ஏற்றுக்கொண்டால்தான், அதான் சொல்ற, அந்த நீதி மனித நீதி அல்ல, அது தேவ நீதி. தேவன் ஒருவருக்கே சொந்தமான நீதி. அவர் ஒருவரே பாவம் செய்யாதவர். அந்த நீதியை நமக்கு பரிபூரணமாக மறுபிறப்பில் தந்து விட்டார். இதை விட ஒரு பெரிய அற்புதம் இருக்கவே முடியாது. ஏன்? இது நடக்க முடியாத காரியம். ஆபிரகாமுக்கு 99 வயசுல பிள்ளை பெறுவது நடக்க முடியாத காரியம் விட இது என்ன? பாவியாகிய மனிதன் கிரியையே இல்லாமல், அப்படி அவனுடைய நற்செயல்களே இல்லாமல், நன்னடத்தையே இல்லாமல், அப்படித்தானே, நன்னடத்தையே இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினாலே என்ன பண்ணாராம்? நீதிமானாக்கி விட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இதைதான் நாம் பார்த்துக்கணும். இதை நல்லா புரிந்து கொள்ளணும். இது மனுஷனால சம்பாதிக்க முடியாது. வேதம் முழுவதுமாக அதை சொல்லுகிறது. ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. எல்லோரும் பாவம் செய்து ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டார்கள். எல்லாரும். அந்த நீங்க 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா திருப்பி சொல்லுவாரு, எல்லாரும் ஒருவனாகிலும். இந்த வார்த்தை திரும்ப, ஏன்? தேவனுக்கு முன்பாக வாய்கள் எல்லாம் அடைக்கப்படும்படிக்கு எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவார்கள் 19ஆம் வசனத்துல சொல்வதை நம்ம பார்க்கலாம். அதைதான் திருப்பி 20 அதை சொல்வதை நம்ம பார்க்கிறோம்.
நியாயப்பிரமாணம் பாவத்தை தான் நமக்கு காண்பித்தது, ஒருவனையும் நீதிமானாக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதன் நோக்கமே பாவம் என்ன அல்லது தேவனுடைய நீதி என்ன அததான் நமக்கு காண்பித்தது. தேவன் இந்த நீதியா இருக்கிறார், இப்படி உன்னை எதிர்பார்க்கிறார், அதற்கு மாறாக வாழ்வது பாவம் என்பதாக நியாயப்பிரமாணம் காமித்தது. அதன் மூலமாக ஒருவனும் நீதிமானாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாண கிரியையினாலே ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாகிறதில்லை. கலாத்தியர் 3:20 பார்க்கிறோம். அப்படிதானே? சாரி, கலாத்தியர் ரோமர் 3:20 பார்க்கிறோம். கலாத்தியர் 2:15-16 வசனங்கள் அதை தான் சொல்றாரு. திருப்பி 3:11 அதை தான் சொல்றாரு கலாத்தியர்ல. இது மாதிரி நம்ம பார்த்து கொண்டே போலாம். கலாத்தியர் 5:2 அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். கிரியையினால ஒருவனும் நீதிமானாக முடியாது. இது வேதம் சொல்லும் சத்தியம். அப்போ தேவன் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார், இதற்கு ஒரு பரிகாரத்தை, சொல்யூஷன் கொண்டு வருகிறார், நிவாரணத்தை கொண்டு வருகிறார். அதுதான் சிலுவையின் நிவாரணம். அதுதான் பவுல் என்ன சொல்லுகிறார்? ரோமர் 1:14 கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி நான் வெட்கப்படேன். இங்க 1 கொரிந்தியர் 1:18 என்ன சொல்ற? சிலுவை பற்றிய உபதேசம். ரெண்டுமே என்ன சொல்றாரு? சிலுவை பற்றிய உபதேசம், கிறிஸ்துவின் சுவிசேஷம். கெட்டு போர்களுக்கு பைத்தியம், விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தேவ பலன், ரட்சிப்படைவதற்கு தேவ பலன் என்று சொல்லுகிறது. சுவிசேஷம் சொல்லுவதே இதுதாங்க. ஒரே வார்த்தையில சுவிசேஷம் சொல்லுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தினால் நீதிமான். ரோமர் 1:17 அது சொல்வதை பார்க்கிறோம். ரோமர் 1:17 ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் என்று எழுதியிருக்கிறபடின்னு. அப்படிதானே? அதுதான் அந்த சுவிசேஷத்தினாலே விசுவாசத்திற்கென்று தேவ நீதி வெளியாக்கப்பட்டது என்று அங்க சொல்லுகிறார். தேவன் மனிதனை நீதிமானாக்குவது சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. சுவிசேஷம் என்றால் மிக 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 நல்ல செய்தி. அதை எவ்வளவு விவரித்து சொன்னாலும் மூல அறிவினால அறிய முடியாது. இருதய வெளிப்பாட்டு ஆவியானவருடைய ஒத்தாசையினால வெளிப்பாடு பெறும்போதுதான் அறிய முடியும். அந்த வெளிப்பாடை பெறுவதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். அந்த வெளிப்பாடை பெற்றுட்டீங்கன்னா, நீங்க செய்கிற செய்யாத காரியங்கள் அல்ல, இயேசு என்ற ஒரு நபர் செய்த ஒரே காரியத்தினால நான் நீதிமானாக இருக்கிறேன் என்ற விசுவாசம். அதுதான் பவுலடிகளார் ரோமன் நிருபத்துல ரொம்ப பிரமாதமா இந்த தேவ நீதியை குறித்து போதிக்கிறார். நீங்க ரோமன் நிருபத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு மேற்கோள் காட்டிவிட்டு நான் 3ஆம் அதிகாரத்துக்கு போக விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. இந்த சுவிசேஷத்துக்காக தன்னை பிரித்தெடுத்தார் என்று சொல்லுகிறார். அப்புறம் சுவிசேஷத்தை பற்றி வாக்கு பண்ண, அப்படின்னா என்ன? விசுவாசத்தினால் நீதிமானாகிறதுக்காக அந்த ஊழியத்தை நான் பிரசங்கிக்க என்ன தெரிந்து கொண்டான்றாரு. அடுத்தது விசுவாசனால் நீதிமானாகிறத கொடுத்து பழைய ஏற்பாட்டிலே ஏற்கனவே வாக்கு தத்தம் பண்ணியிருந்தார் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு 6ஆம் வசனத்துல, சகல ஜாதிகளையும் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும், எதுக்கு? பரிசுத்தவான்களாக இருக்க நம்ம அழைத்திருக்காரு. என்ன பண்றான்? விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும்படி. அப்போ சகல ஜாதிகளுக்கும் தேவை சுவிசேஷம். அதனாலதான் ஆண்டவர் மார்க் 16:15 சகல ஜாதிகளுக்கும் சென்று சுவிசேஷத்தை சொல்லுங்கள். சகல ஜாதிகளுக்கும் தேவையானது ஒன்றே ஒன்றுதான். சகல மனிதர்களுக்கும், ஏன் ஜாதி நம்ம சொல்லணும்? உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் தேவையானது ஒன்றே ஒன்று, சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை குறித்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? முதல் வசனத்துல இது தேவனுடைய சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். மனிதனுடைய நற்செய்தி அல்லங்க, தேவனிடத்தில் இருந்து வருகிற நற்செய்தி. இது பவுலடிகளிடமிருந்து வருகிற நற்செய்தி அல்ல. விசுவாசத்தினால் நீதிமான் என்ற சுவிசேஷம் தேவனிடத்தில். அதனாலதான் அவர் கலாத்தியர் 1 சொல்ற, எந்த மனுஷனிடத்திலும் இருந்து இந்த வெளிப்பாடை பெறவில்லை.
கர்த்தரே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று அந்த முதல் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களில் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அது தேவனுடைய சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். அப்புறம் அது தேவகுமாரனின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். 16ஆம் வசனம் வரும்போது இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். இந்த சுவிசேஷத்திற்கு எல்லா மனிதரும் விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும். வேற விதத்துல சொன்னா இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஏன் ஒரு மனுஷனும் தன்னுடைய கிரியையினால தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியாது. ஆகவே எல்லோரும் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்காங்க. ஒருத்தங்க கூட வாயை திறந்து சொல்ல முடியாது நான் யோகியன்னு. அவன் மனசாட்சியே அவனுக்கு சொல்லும். அந்த இடத்துல இருக்கிறபடினால இங்க என்ன சொல்றார் அவரு, தேவன் ஒரு திட்டத்தை செய்து அதை நிறைவேற்றினதை அவர் மரித்து உயிரோடு, அப்படித்தானே சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல சுவிசேஷம் என்றால் முதல் 4 வசனங்களை சொல்லுவதை பார்க்கலாம். அதான் டெபினிஷன் அங்க சொல்லுகிறார். அப்போ அவருடைய மரணம் என்ன மரணம், அது ரோமர் 4 அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். நம்முடைய ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது 4 24 வசனம் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை 23 இருந்து பாருங்களேன். அவனுக்காக மாத்திரமல்ல, இங்க ஆபிரகாமுக்கு நீதி அனுப்பட சொல்லிட்டு நமக்காக எழுதப்பட்ட சொல்லிட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினோடு விசுவாசிக்கிற நமக்கும் அப்படி என்ன, அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது போல, அவன் விசுவாசத்தினால் நீதிமானானது போல, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நாமும் நீதிமானாக எண்ணப்படுவோம். எண்ணப்படுவோம்னா என்னங்க, பேங்க்ல சொல்றாங்களா, கிரெடிட்டட் இஸ் அக்கௌண்ட், அவன் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. பேங்கிங் டெர்மினாலஜி அது, அப்படிதானே? நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல அது ஒரு 11 முறை வரும், எண்ணப்பட்டது எண்ணப்பட்டது எண்ணப்பட்டதுன்னு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நமக்கும் அவ்வாறு எண்ணப்படும். 23ஆம் வசனத்துல ஆபிரகாம் விசுவாசித்தான், அது 22, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படின்னு என்ன, அவன் கணக்குல நீதி வரவு வைக்கப்பட்டது. இங்க என்ன அர்த்தம் பாருங்க, அவனுக்காக நீதி எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் எனக்கும் சொல்லிட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் நம்முடைய கணக்கில என்னதான் வர வைக்கப்படுமா? உங்க நீதி எங்க நீதி இல்லைங்க, தேவ நீதி கணக்கில வரவு வைக்கப்படும் என்று சொல்லுகிறார். அவர் நம்முடைய சுவிசேஷம் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். என் பாவத்தை எல்லாம் அவர் சுமந்தார், அப்படிதானே? அந்த பாவத்தின் சம்பளம், விளைவு, மரணத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதை முழுவதுமாய் தண்டனையை செலுத்தி விட்டேன் என்று உயிரோடு எழுந்தபடியினால இப்பொழுது என் கணக்கில் பாவமே இல்லை, நீதிமான் என்று அழைக்கப்படுவதற்காக அவர் உயிரோடு எழுந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இதை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் அந்த கிறிஸ்துவின் நீதியை உடையவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அததான் அங்க அவர் சொல்லுகிறார், சுவிசேஷம் 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 என்று. அப்போ இந்த சுவிசேஷத்திற்கு எல்லா மனிதரும் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய வேண்டுமானால் இந்த சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்பட வேண்டும், எல்லா மனிதருக்கும் சொல்லப்பட வேண்டும். அதற்குத்தான் என்ன ஊழியனாக அழைத்தான் என்று பவுல் அங்க சொல்லிட்டு தான் 16ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, நான் வெட்கப்படேன். அது விசுவாசித்தா. ரட்சிப்பு என்றால் என்ன, என்னை நீதிமானாக்குகிறது. ரட்சிப்பு என்பது பாவியை தேவன் நீதிமானாக்கி தனக்கு உகந்தவனாக ஏற்றவனாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுதல். ஏன், பாவத்தோட ஒருவனும் தேவனை நெருங்க முடியாது. ஆனா தேவன் நம்மை அவரோடு இணைப்பதற்காக
அப்படித்தானே சொல்றாரு யோவான் 14, நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு என்றென்றுமாய் நீ எங்களோடு இருக்கும்படி நான் வந்து உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன்னார். என்ன ஆயத்தம் பண்ண போனாரு? சிலுவையில பாவங்களை ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு பரிகாரமாக அவரே தம்முடைய ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தபடியினால நம்மை நீதிமானாக ஆயத்தம் பண்ணினார். அவர் நீதிமானாக ஆயத்தம் பண்ணினது நோக்கம் என்ன? என்றென்றுமாய் நாம் அவரோடு இணைக்க. ஐயா, பாவத்தையே காணாத சுத்த கண்ணன், பாவமே செய்து கொண்டே இருக்கிற மனிதன், நீதியே அறியாத மனிதன், அங்க பாவமே அறியாத தேவன், 2 பேரும் இணைக்கப்பட முடியுமா? அதுதான் தேவனுடைய தீர்வு, சிலுவையின் தீர்வு. அதைதான் சுவிசேஷம் சொல்லுகிறது. நமது பட்சத்தில் நமக்காக நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு தண்டனையும் செலுத்தி முழுவதுமாய் செலுத்தப்பட்டு விட்டது, இனி ஒன்றும் இல்லை என்ற இடத்திற்கு அந்த அளவுக்கு அவர் நீதிமானாக எழுந்து நம்மை நீதிமானாக்கி விட்டார். நாம் நீதிமான் ஆவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்படித்தானே ரோமர் 4:25 சொல்றது. அவர் தேவ குமாரன் என்று வெளிப்படுத்தல. நீங்களும் நானும் நீதிமான். உயிர்த்தெழுதல கொண்டாடுகிறோம் ஈஸ்டரை. ஆனா அது அர்த்தம் என்ன? நீங்கள் நானும் தேவ நீதி, கிறிஸ்துவின் நீதி உடையவர்கள். அததான் சொல்றாரு. அந்த விசுவாசத்தினாலே தான் நீதிமான் என்று விசுவாசிக்கும் பொழுது இந்த ரட்சிப்படைவதற்கான பவர் ரிலீஸ் பண்ணப்படுகிறது. அப்பதான் நம்ம தேவ நீதியா மாறல. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிலுவைக்கு செல்லும் பொழுது நாம் எல்லோரும் பிறக்காட்டி கூட தேவ நீதியாய் நம்மை மாற்றி விட்டார். அதை விசுவாசிக்கிறவன் எவனோ அதை அனுபவிக்கிறான் சொல்றாரு இங்க. அதை சொல்லிட்டுதான் 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற நற்செய்தி. இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. முதல்ல என்ன சொல்றாரு? விசுவாசத்தினாலே நீதிமான். அதுதான் நற்செய்தி. அது விசுவாசத்தினாலே தான் அன்றி கிரியையினால் அல்ல என்றதை தெளிவுபடுத்தி சொல்லிட்டு, அந்த தேவ நீதி நாம் விசுவாசித்து பெறும்படி சுவிசேஷம் அதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். அப்ப சுவிசேஷம் எதை வெளிப்படுத்துகிறது? தேவன் மனிதனை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரிக்கும் முறை, அல்லது அவனை நீதிமானாக்கி தன்னோடு இணைக்கும் முறை, தேவனோடு உறவு கொள்ள வைக்கும் முறை. அததான் சுவிசேஷம் பறைசாற்றுகிறது. அதை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் 18ல இருந்து புறஜாதிகள் யாவரும் நியாயப்பிரமாணம் இல்லாட்டாலும் அவங்களுக்கு மனசாட்சியே இருந்தது. அதை மீறி பாவம் செய்து எல்லோரும் பாவம் செய்தார்கள் என்று சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் முழுவதுமா யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டோம், அதன்படியெல்லாம் ஒருவனும் வாழாதனால யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஒரு மேன்மைதான். ஆனா அதன்படி அவங்க ஒருவரும் வாழல. அதனால அவர்களுக்கும் நீதி தேவைப்பட்டது, அவர்களும் ஆக்கினை தீர்ப்பில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்து அவர் வரிசையா சொல்லிட்டே போறாரு. ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி போனார்கள். பாருங்க, அவர் யாவரும் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறார்கள். 19ஆம் வசனத்துல அதை சொல்லிட்டு 23ல எல்லாரும், ஒருவனும் இல்லை, யாவரும், எல்லாரும். இந்த வார்த்தை என்ன அப்படின்னா, there is no exception. Everybody born in this world are born in Adam. ஆதாமுக்குள் பிறந்தபடினால் எல்லாரும் பாவிகள். அதை சொல்லிட்டு தான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, வாய்கள் யாவும் அடைக்கும்படி. அப்படின்னு என்ன? ஒருத்தம் கூட இல்லாண்டவரே, நான் வந்து வித்தியாசம், நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி பார்த்தான். யார் அவன்? யோபு. ஆண்டவர்கிட்டயே ஆர்கியூ பண்றான். ஏன்? தன் சுய நீதினால அவன் நீதிமான் நினைச்சான். ஆனா அந்த கடைசி அதிகாரம் போது, ஆண்டவரே நான் வாயை பொத்திக்கிறேன் அப்படின்றான்.
அங்கதான் ஆண்டவர் அவனுக்கு விளக்கி காண்பிக்கும் போது சுய நீதி இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாயை மூடிக்கிறான். அதேதான் இங்க என்ன சொல்றாரு, உலகத்தார் நம்ம எல்லாருமே யோபுவை போல என் சுய நீதினால நாங்க உங்க பக்கம் கூட வர முடியாது அப்படின்னு நாங்க வாயை மூடிக்கிறோன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன் எல்லாருமே அந்த தேவ மகிமையை இழந்து ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, இப்படி இருக்க எல்லாருடைய வாயும் அடைக்கப்பட்டது. ஒருவன் கூட தான் சுய கிரியையினால நான் நீதிமான் ஆண்டவன் போக முடியும்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல இருக்கிறபடியினால திரும்பவும் அவர் என்ன சொல்ற, நான் சொன்ன மாதிரி பாவத்தை அறிகிற அறிவு தான் நியாயப்பிரமாணம் கொடுத்ததுன்னு சொல்லிடுறாரு. அதான் கலாத்தியர்லயும் சொல்றாரு, இங்கேயும் சொல்றாரு. அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அந்த கிரியையினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். கிரியையினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாக்கப்படுவதில்லை. விசுவாசத்தினாலே திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் நீதிமானாக்கப்படுகிறார்கள். இது தேவனுடைய வழி, தேவனுடைய ஞானம், தேவனுடைய நிவாரணம், தேவனுடைய பரிகாரம். அதற்குத்தான் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். அப்படி இல்லைன்னா அது நான் வேஸ்ட் ஆக்குவேன்றார். நீங்க பாருங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 20ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவாரு, ஜீவிப்பதுனால அல்ல கிறிஸ்துவேன்ல ஜீவிக்கிறார், அவரை பற்றி விசுவாசத்தினால நான் வாழ்கிறேன்னு சொல்லி 20ஆம் வசனத்தை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 21 நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை, வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீதியானது நியாய பிரமாணத்தினாலே அப்படின்னா அதை கீழ்ப்படிவதனாலே என்னுடைய கிரியையினாலே வருமானால் கிறிஸ்து உலகத்திற்கு வந்து மரித்தது வீணாய் இருக்கும். அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன், இன்னைக்கு தங்க கிரியை தான் முக்கியம், கிரியையினாலதான் நீதிமான் நினைக்கிறவங்கன்னா என்ன சொல்றாங்க, ஆண்டவராய் இயேசு உலகத்திற்கு வந்ததே வேஸ்ட், சிலுவைக்கு போனதே வேஸ்ட், அவர் மரித்து உயிரோடுந்தே வேஸ்ட் சொல்லாம சொல்றாங்க. ஏன்? தேவனுக்கு ஞானமே இல்லை, இப்படி செஞ்சிருக்க வேணாம், என் கிரியினால முடியும்ன்றாங்க. அது முடியாத காரியம். ஆனா நான் அதை விருதாவாக்க மாட்டேன், அதை நான் உபயோகப்படுத்திக் கொள்ளுவேன்றார். அதை உபயோகப்படுத்திக் கொள்ளதான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் பரிசேயன், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. இப்பேற்பட்ட வெளிப்பாடு பெற்ற பவுலடிகளார் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துக்கு வாங்க. என்ன சொல்லுவாரு, வரிசையா 5ல இருந்தே சொல்றாரு. நான் தான் யாரு, எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராத்தின்படி துன்பப்படுத்தினவன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனத்துல நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றமே சாட்டப்படாதவன்றாரு. எவ்வளவு தைரியம் பாருங்க. அதுதான் பரிசேய நீதி. ஆண்டவர் சொல்றாருல, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18, 19, 20 எடுத்து வாசித்து பாருங்க. பரிசேயர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிரா. அந்த பரிசேயர் நீதி, இவன் பரிசேயர், அதனாலதான் குற்றமே சாட்டப்படாதவனா இருந்தேன்றான். அப்ப அந்த பரிசேயர் நீதியிலும் அதிக நீதி. அது என்ன நீதி? பரிசேய நீதி அவனுடைய பார்வையிலே அவனுக்கு நீதிமானாக இருந்தது, தேவ பார்வையில் அல்ல. தேவ பார்வையில் எப்பொழுதும் இன்னும் ஒரு குறை உண்டு என்ற இடத்தில் தான் அவன் இருந்தான். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அப்படி சொல்லிட்டு ஆகிலும் எனக்கு தெரிந்த வரைக்கும், என் மனசாட்சிக்கு ஏற்ற வரைக்கும் பாவம் இல்லாம நான் வாழ்ந்த வந்தான்றாரு. ஆனா அவன் கொலைகார பாவி, நமக்கு தெரியும், அப்படிதானே? அது அவனுக்கு பாவம், அவன் மனசாட்சிக்கு தெரியல. பக்தி வைராக்கியத்தினால அவன் கொலை செய்யறான், சபையை துன்பப்படுத்துறான், இயேசு நாமத்தை தூஷிக்க சொல்லி கம்பல் பண்றான், அடிக்கிறான், உதைக்கிறான், ஜெயில போடுறான், இதெல்லாம் பாக்குறோம். ஆனா அவன் எங்க என்ன சொல்றான், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன்றான். அத சொல்லிட்டு என்ன சொல்றான், ஆனாலும் ஆகிலும் லாபமாய் இருந்தவைகளை கிறிஸ்துவுக்கா நஷ்டமாக எழுகிறேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக குப்பை நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க. அது ரொம்ப முக்கியமான வசனம், அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன். நான் கிறிஸ்துவை அங்க விருதாவாக்கவில்லை என்று சொல்லுகிறார். இங்க கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு
நியாயப்பிரமாணம் அல்லது என் கிரியையினால் வருகிற நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதினால் என் கிரியையினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல், ரெண்டு நீதி. ஒண்ணு என் கிரியையினால் வருகிற சுய நீதி, அதுதான் ஏசாயா 63 அழுக்கான கந்தன்ட்டாரு. இங்க இன்னொரு நீதி என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும். இன்னொரு நீதி இருக்கு. நான் கிரியை செய்யறதுனால ஒரு நீதி வருது, அது மனுஷ நீதி. அது ஆல்வேஸ் இம்பர்ஃபெக்ட். இட் கேன் நெவர் பி பெர்ஃபெக்ட். அதை சொல்றாரு. அடுத்தது, இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறபடினால எனக்கு ஒரு நீதி வருகிறது. அது தேவனால் உண்டாயிருக்க, மனுஷனால் உண்டான நீதி அல்ல. ஏன்? இயேசு கிறிஸ்துவின் நீதி அது. இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி எல்லா நீதியையும் நிறைவேற்றினார். அந்த நீதியை நமக்கு தந்தார். அதான் இந்த வாசித்து காமிச்சார். 2 கொரிந்தியர் 5:21. பாவம் அறியாதவரை பாவமாக்கி நம்மை தேவன் நீதியாக்கினார். என்ன நீதி? கிறிஸ்துவின் நீதியை நமக்கு தர அவரை பாவமாக்கினார். சிலுவையிலே he became my substitute. என் பதிலாளாக என் பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவியாக, பாவமே செய்யாதவர் என் மேல் வைத்த அன்பினாலே பாவியாக தொங்கினார், அக்கிரமக்காரராக தொங்கினார், அநீதி உள்ளவராக தொங்கினார். தேவனால் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், சரீரம் பிற்கப்பட்டது. அவரை நொறுக்க தேவன், ஏங்க நம்முடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டபடியால் பாவத்தின் மேல் இருந்த தேவ கோபம் முழுவதுமாக இயேசுவின் மேலே செலுத்தப்பட்டது. அவர் பரிபூரணமாக நியாயப்பிரமாணம் கேட்ட நீதியை நிறைவேற்றின பிறகு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற நியாயப்பிரமாணம் கேட்ட நீதியை நிறைவேற்றி உயிரோடு எழுந்தார். அததான் இங்க அவர் சொல்லுகிறார். அந்த தேவனால் உண்டாகிற நீதி என்று சொல்லுகிறார். அதை நான் ரோமர் 8:3 உங்களுக்கு காண்பித்தேன். அப்படிதானே? பாவத்தை போக்கும் பலியாக அவருடைய சரீரத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இவ்வாறு நியாயப்பிரமாணம் கேட்ட நீதியை நம்மிலே நிறைவேற்றினார். 8:4 சொல்வதை பார்க்கிறோம். அதுதான் இங்க என்ன சொல்றாரு? அந்த நீதியை தான் அவர் இங்கு சொல்லுகிறார். 9 என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசத்தினால் வருகிறது, விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறது, மனுஷனால் உண்டான நீதி அல்ல. அது விசுவாசத்தினால் வருகிறது, தேவனால் உண்டாயிருக்கிற தேவ நீதி இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற காணப்படும்படிக்கு என்ன பண்றாரா? ஆசையாய் தொடருகிறேன், எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பை என்று எண்ணுகிறேன். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இதை நான் விருதாவாக எண்ண மாட்டேன் என்பதை எப்படி விவரித்து காண்பிக்கிறார். இதுதான் வாழ்க்கையில பிரதானம். ஆண்டவர் அதனால்தான் சொன்னாரு, பரிசேயர் சதுசேயர் நீதியிலும், மத்தேயு 5:20, உங்க நீதி அதிகமா இருக்கணும், உங்க பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல. அந்த அதிகாரம் முடியும் போது கடைசி வசனம், நீங்களும் சர்க்குணராய் இருக்கணும்ன்றாரு. முடியுமா? ஒருத்தனும் முடியாது. எப்போ? ஏன் கிரியையினால முயற்சித்தனா முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் எல்லாமே பண்ணிட்டேன், ஏன்ட்ட ஏற்றுக்கொள்ளுங்க, ஏன் நீதியை ஏற்றுக்கொள்ளுங்கன்றார். அதனாலதான் முதலாவது தேவனுடைய நீதியை தேட சொல்லுகிறார், மனுஷனுடைய நீதி அல்ல, சுய நீதியை அல்ல, மனுஷனுடைய கிரியினால் வருகிற சுய நீதியை அல்ல. ஆனா இஸ்ரவேலர்கள் தேடினது இந்த கிரியையினால் வருகிற நீதி. ஆகவே அதை அடையவில்லை. ரோமர் 9:30-31 படிச்சு பாருங்க. அதை சொல்லிட்டு தான் 10 ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்துட்டு இஸ்ரவேலரை குறித்து சொல்லிட்டு 3ஆம் வசனம் சொல்லும் போது என்ன சொல்றாரு? அவங்களுக்கு வைராக்கியம் இருக்குது, அது
அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்ல. என்ன அறிவு இல்ல? தேவன் என்ன பண்ணிருக்கான்ற வெளிப்பாட்டு அறிவு அவங்களுக்கு இல்ல. தங்க கிரியையினால தேடுறனால அவங்களுக்கு கிடைக்கல. அது விசுவாசத்தினால மாத்திரம் தான் வரும்னு சொல்லி 10:4 ரொம்ப அது நியாயப்பிரமாணம் நிறைவேறுதல் அல்லது முடிவாய் இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். இந்த நீதி வந்தபடியினால இனி அதற்கு அங்க வேலை இல்லை என்பதை அங்க சொல்வதை பார்க்கிறோம். நான் எதற்கு இதை சொல்ல வந்தேன் என்றால், இதுதான் சுவிசேஷத்தின் சாராம்சம். அத சொல்லிட்டு இது பண்ணும் பொழுது யூதர்கள் மத்தியிலே பெரிய கொஸ்டின். இந்த பவுல் இவனா ஒண்ணு சொல்றான். இவனுடைய கற்பனை இதெல்லாம். ஆண்டவர் நீதி உள்ளவர். அவர் ஒருபோதும் பாவியை நீதிமான் என தீர்க்க மாட்டார். இவர் என்னமோ பாவியை நீதிமான அவர் யாத்திராமத்திலும் சொல்லியிருக்காரு, உபாகமத்திலும் சொல்லியிருக்காரு. அநேக இடங்களை சொல்ற பாவியை நீதிமான்னு தீர்க்காதீங்கன்னு அவங்க நியாயாதிபதிக்கும் சொல்றாரு. அவங்க நியாயப்பிரமாணமும் அதை சொல்லுது. இவன் என்னடா அதுக்கு விரோதமா போதிக்கிறான். இவன் சொல்றது நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பா இருக்குது. தேவன் நீதிக்கே புறம்பா இருக்குது. இது இவனுடைய கற்பனை. ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தான்னு இவன் என்னமோ சொல்றான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவங்களால சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் தெளிவாக 3ஆம் அதிகாரத்துல அதை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். நம்ம வாசகத்துல 20ஆம் வசனத்துக்கு திருப்பி வாருங்க. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க எப்படி நீதிமானாக்க முடியும்னு நினைச்சாங்க, கேட்டாங்கல்ல. பாவியை எப்படி தேவன் நீதிமானாக்க முடியும்? How is it possible? அவன் பாவம் செய்யறான், அவனை பாவின்னு தானே சொல்லணும். எப்படி நீதிமான் சொல்ல முடியும்? இதுதான் இன்னைக்கு சபையில தான் கேள்வி. இந்த கிருபைக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பி இருக்கு. ஹைப்பர் கிரேசன் கிரிட்டிசைஸ் பண்ற கூட்டம். அவங்க கேள்வி எல்லாம் இதுதான். ஏன் பிசாசு சொல்றான் நீ பாவம் செய்யற வரைக்கும் பாவின்னு. வேதம் சொல்லுது விசுவாசிக்கிறவன் நீதிமான். உன் கிரியையினால நீ நீதிமான் அல்ல, விசுவாசிப்பதினால நீதிமான் சொல்லுது. தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறாரு, நீ சரியா நட நான் சொல்ல வரல, சரியா விசுவாசின்னு சொல்றாரு. ரைட் பிலீவிங் என்றாரு. என்ன? சுவிசேஷத்தை சரியா நீ விசுவாசி. நீ விசுவாசிக்க வேண்டியது உன் கிரியை அல்ல. உன் கிரியை நீ விசுவாசிக்க வரும், உன் நடத்தையை நீ விசுவாசிக்க வர. பிசாசு சொல்ற மாதிரி உன் நடத்தை குறைவாதான் இருக்கும். நீ பாவியாக, தூசியாக, குப்பையாக, உதவாதவனாக தான் உன்னை பார்ப்ப. அப்ப அப்படிதான் நீ வாழ்வ விசுவாசத்தின்படி. அப்படிதான் ஆண்டவர் உன்னை சிருஷ்டித்திருக்காரு. இருதயத்துல என்ன விசுவாசிக்கிறியோ அப்படிதான் உன் சரீர வாழ்க்கை இருக்கும். அதனாலதான் பிரச்சனையே. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்க சொல்றாரு. இந்த சுவிசேஷம் சொல்லுவது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான். இந்த நீதி மனுஷனுடைய கிரியையினால் வருகிற நீதி அல்ல, தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனால் உண்டாகிற தேவ நீதி. சாதாரண நீதி அல்ல. இந்த நீதியை இழக்கவே முடியாது. இந்த நீதி குறையாது, மாற்றவும் முடியாது. 100% தேவனுடைய நீதி. எப்போ? மறுபடியும் பிறந்தனர். இதுல வளர்ச்சியும் இல்ல, குறைச்சலும் இல்ல. இது நித்தியமாக அவருடைய நீதி அப்படியே நமக்கு கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அததான் இங்க என்ன சொல்றாரு, அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. நியாய பிரமாண கிரியையே இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டது. ஏன்? இது தேவனுடைய செயல். நீங்க 2 கொரிந்தியருக்கு வாங்க, 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறார். அப்படிதானே? அதை சொல்லிட்டு அடுத்த வருஷம் என்ன சொல்ற பாருங்க, இந்த எல்லாம் புதிதாயின புது சிருஷ்டியான எதான் இது தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்படின்னா என்னங்க? பழைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது, தேவனுடைய நீதியே புதிதாக இவனுக்கு வரவு வைக்கப்பட்டது. பாவம் இவன் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை.
தேவனுடைய நீதி இவன் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. அதுதான் சொல்றாரு. இது எப்படி ஆச்சு? இது ஒரு கற்பனை அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, நல்லா பாருங்க, எப்படி தேவனாலே உண்டாயிற்று என்பதை தெளிவாய் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்கலின் ஊழியத்தை எங்களுக்கு தந்தார். எப்படி ஒப்புரவாக்கினார்? பாவியை நீதியாகிய தேவனோடு ஒப்புரவாக்க முடியுமா? அதைதான் இங்க சொல்றாரு. அது எப்படி என்றால், தேவன் உலகத்தில் பிறந்த எந்த மனிதனுடைய பாவங்களையும் எண்ணாமல், திரும்ப அதே வார்த்தை, வரவு வைக்காமல், அவனுடைய பாவங்களை அவன் கணக்கிலே வரவு வைக்காமல், கிறிஸ்துவுக்குள் அவர்களை வைத்து, நான் வாஸ்து காமிச்சேன். 1 கொரிந்தியர் 1:29-30 அதை வாஸ்து காமிச்சேன். 30ஆம் வசனம் பார்த்தது, தேவனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டீர்கள். எப்படி கிறிஸ்துவுக்குள்ள வைக்க முடியும்? பாவம் நீக்கப்பட்டபடினாலதானே, நீதிமான் ஆனபடினால. அதனாலதான் நான் சொன்னேன், போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். என்ன ஸ்தலத்தை? உங்களையும் என்னையும் நீதியாக்குகிற ஒரு ஸ்தலம். அதன் மூலமாக அவரோடு இணைக்கப்பட, அவர் நமக்குள், நாம் அவருக்குள் வர. அவருடைய மனுஷனுடைய கிரியையினால முடியாது, பரிகார மரணத்தினால் அது நடந்தது. அதனாலதான் பெந்தோகோஸ்தே நாளிலே ஆவியானவர் அவர்களுக்குள் வந்து இறங்கினார். அவங்க நீதிமானான கொர்நேலி வீட்டுல வந்து இறங்கினார். அவங்க விசுவாசித்து நீதிமான உடனே வந்து, வேற அங்க கிரியையே இல்ல. பேதுரு பிரசங்கம் பண்றான் புறஜாதிக்கு கொர்நேலி வீட்டுல. சுவிசேஷத்தை கேட்கிறாங்க, அவராலே பாவ மன்னிப்பு. கேட்ட நேரத்தில இருதயத்தில விசுவாசம், கேட்பதினால் வருகிறது. அந்த நொடியிலே தேவன் நீதியை பெறுகிறார்கள். அப்படின்னு என்ன? அங்க ஒண்ணு கூட ஸ்பாட்டே இல்ல, மாசு இல்ல, குற்றம் இல்ல, பாவம் இல்ல. ஒருபோதும் பாவம் செய்யாத கிறிஸ்துவின் நீதியை பெற்றபடினால, தேவனே, திரியேக தேவனே, ஆவியானவரே அவர்களுக்குள் வருவதை நாம் அங்கு பார்க்கிறோம். அததாங்க இவங்க சொல்றாரு. இவரு உங்க கணக்குல வைக்காம, வரவு வைக்காம, ஒப்புரவாக்கினார் சொல்லிட்டு 19ஆம் வசனம் பாருங்க, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். He was not imputing sin. What he was imputing? Because we believe he is imputing Christ's righteousness to us. ஐயா, நமக்கு என்ன கொடுக்கிறாரா? நீதியாக எண்ணப்பட்டது. நான் வாஸ்து காமிச்சேன் இப்பதான், அப்படிதானே? 4ஆம் அதிகாரம் ரோமர்ல 22-25 வரைக்கும் நம்ம வாசித்தோம். அப்போ he was imputing, எண்ணப்பட்டது, நமது கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. That is what we call imputing. அப்படிதானே? வரவு வைக்கப்பட்டது. பாவம் அல்ல, பாவத்தை தம்முடைய குமாரனுடைய கணக்கிலே வர வைக்கப்பட்டது. நம்ம சொல்றோம்ல, காந்தி கணக்குல எழுதிக்கடான்றோம்ல, அதான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்க இயேசுவின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இப்ப என் கணக்குல பாவமே இல்ல, உங்க கணக்குல பாவமே இல்ல. ஆண்டவருடைய ரெக்கார்ட்ல போய் பாத்தீங்கன்னா நம்ம கணக்குல பாவமே இல்ல. விஷயம் தெரியாதவங்க சொல்லி பயமுறுத்திட்டு அலையிறாங்க. அப்படியே எழுதி வச்சிருக்காரு, நியாய தீர்ப்பு நல்லா அப்படி ஸ்கிரீன் மாதிரி ஓடும் பாவம்லான்னு. சுத்த பொய், பிசாசின் பொய். நம்முடைய கிரியை தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு ரிவார்ட் கொடுக்கிறதுக்கு. பாவம் எல்லாம் அவர் கணக்குல வரவு வைக்கப்பட்டு அது ஏற்கனவே தண்டிக்கப்பட்டது. என் பாவம் இனி தண்டிக்கப்பட போவதில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில். இது சுவிசேஷம் சொல்லும் சத்தியம். இது சத்தியம். ஆகவே இது மாற்றவே முடியாது. தேவன் சொல்லுகிற சத்தியம். அதான் சொல்றாரு, தம்மோடு ஒப்புரவாக்குறதற்காக பாவங்களை எல்லாம் குமாரனுடைய கணக்கிலே வைத்து நம்முடைய கணக்கிலே எண்ணாமல் தமக்கு ஒப்புரவாக்கினார். இப்படிதாங்க அவரோடு நம்ம ஒப்புரவாக்கினாரு, அவரோடு ராசி ஆக்கினாரு, அவருக்கு ஏற்றவராக்கினாரு, அவருக்கு உகந்தவராக்கினாரு. உங்க கிரியை ஏன் கிரியை அல்ல, இயேசு கிறிஸ்து. ஏன்
அவருக்குள் இருக்கிறபடியால் அவரை தான் நம்மிலே பார்க்கிறார். அவருடைய நீதியை தான் நம்மில் பார்க்கிறார். ஒரு பாவமும் செய்யாதவர். அந்த நீதி. அவர் பாவமே செய்ய முடியாது. அந்த நீதியை நானும் நீங்களும் இழக்கவே முடியாது. அந்த தேவ நீதியை பெற்றிருக்கோம். ஒருவேளை உங்க கிரியை, ஏன் கிரியையினால, சுய கிரியையினால நம்ம நீதிமானானா, தப்பு தண்டா செய்யும் போது அந்த நீதியை இழக்க முடியும். நம்ம அப்படி பெறலையே. இயேசுவுடைய கிரியையினால தானே நம்ம பெற்றோம். அதை விசுவாசித்து அந்த நீதியை தானே பெற்றோம். அப்ப அவர் பாவம் செய்ததானே நம்ம நீதி இழக்க முடியும். இந்த நீதி இழக்க, அதனால சொல்ற ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு, நித்திய நீதிமான், நித்திய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு உத்தரவாதம் உள்ளது. இட் இஸ் கேரண்டீட். இது நிச்சயமானது. இது மாறாதது. இது திருப்ப கூடாதது. இது வேதம் சொல்லும். இந்த சத்தியத்தில் நம்ம இருந்தோமானா தேவர்களாக தான் நம்ம வாழுவோம். அதனாலதான் அதை சொல்றேன். திருப்பி இங்க வாங்க, ரோமன் 3ஆம் அதிகாரத்துக்கு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நியாயப்பிரமாணம் இல்லாமல், கிரியையே இல்லாமல், ஏன் இயேசு கிறிஸ்துவின் கிரியையினால நான் நீதிமான், ஏன் கிரியை அல்ல. அதை நான் விசுவாசித்தேன். அதனாலதான் ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, நீ சரியாக நடக்கணும்னு அவனை எதிர்பார்க்கல, சரியாக நீ விசுவாசிக்கணும்னு தான். சுவிசேஷத்தை நீ விசுவாசித்தா போதும் தான் புதிய உடன்படிக்கையில சொல்றாரு. பழைய உடன்படிக்கையில் தான் நீ சரியா நடந்தா இதெல்லாம் உனக்கு நடக்கும்ன்றாரு. புதிய உடன்படிக்கையில நீ சரியா விசுவாசித்தா போதும் என்றுதான் சொல்றாரு. அவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது சரியானது. ஏன்? சரியான விசுவாசம் சரியான நடத்தையை கொண்டு வரும். நம்முடைய நடத்தை சரியான விசுவாசத்தை ஒரு நாளும் கொண்டு வராது. அதனால சரியாக சுவிசேஷம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நாம் விசுவாசிக்க வேண்டும். சுவிசேஷம் சொல்லுவது விசுவாசத்தினால் கிறிஸ்துவின் நீதியை உடையவன். அததான் இங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. நியாய பிரமாணமும் அப்படின்னா பழைய ஏற்பாடு முழுவதும் அதை சாட்சி கொடுக்கிறதுன்றார். இல்லையா பிரதர்? கிரியைனால தானே அப்படிங்க. ஆனா ஒருவராலும் முடியாதுன்னு தேவனுக்கு தெரியும். ஆபிரகாம் எப்படி ஆனா? விசுவாசத்தினால. அதான் வேதம் சொல்லுது. அங்க 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தானே சொல்ல, விசுவாசித்தான், அது அவன் நீதியாக, இதே வார்த்தை, எண்ணப்பட்டது அப்படின்னா அவன் கணக்கிலே தேவ நீதி வரவு வைக்கப்பட்டது. அவனை பாத்தீங்கன்னா அவன் பொய் பேசுறான். அவன் உண்மையா சொல்றேங்க, அவன் பொய் பேசுறான். மனைவியை பார்த்து சகோதரின்றான். ஹாஃப் சிஸ்டர் தான், ஆனா அங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு 2 தடவை அது மாதிரி பண்றான். ஆனா ஆண்டவர் அவனை நீதிமான் சொல்றாரு, என் சிநேகிதன்றாரு. ஏன்? அவன் விசுவாசம், அவன் விசுவாசம். அதனாலதான் யோவான் 6ஆம் அதிகாரம் 29ல அவங்க கேட்கிறாங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யணும்னா நாங்க என்ன ஆண்டவரை செய்யணும்னு கேட்கிறாங்க யூதர்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் அனுப்பினவராகிய தேவகுமாரனை விசுவாசிப்பதே தேவனை. அப்போ தேவனுடைய பார்வையில ஒரே ஒரு கிரியை தான் அங்கீகரிக்கப்படுகிறது, தேவகுமாரனை விசுவாசிப்பது. அதுதான் நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. நீங்க செய்கிற உபவாசம், மண்ணாங்கட்டி, எந்த கிரியும் இல்லை. நான் இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டேன், இத்தனை பேருக்கு துணி வாங்கி, இது தேவனுடைய பார்வையில நீதியாக எண்ணப்படவில்லை. தேவனுக்கு ஏற்ற கிரியை என்னன்னு கேட்கும்போது ஆண்டவருடைய வாயிலிருந்தே வந்தது. யோவான் 6:29 என்ன சொல்றாரு? அவர் அனுப்பினவராகிய தேவகுமாரனை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. அதுதான் உங்கள் அவருடைய பார்வையிலே நீதிமானாக்கும். நீங்க எவ்வளவு முயற்சித்தாலும் எங்கேயா ஒரு இடத்துல ஓட்ட விடுவீங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் தவறுகிறான். யாக்கோபு 2:10 அது சொல்லுகிற பாக்குறோம். அப்போ நியாயப்பிரமாணம் முழுவதுமா நிறைவேற்றினாதான் அந்த நீதி. இங்க என்னங்க, ஒண்ணுமே நிறைவேற்றாம விசுவாசி எவ்வளவு சொல்ல. அதனாலதான் இதை நற்செய்தி என்று சொல்லுகிறோம். சுவிசேஷத்தை உலகம் எங்கும் போய் எல்லா மனிதருக்கும் சொல்ல வேண்டும் இந்த நற்செய்தி. அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. இத பழைய ஏற்பாடு ஆபிரகாம் அல்ல, எல்லாமே தாவீதை பாருங்க. பத்சேபாள்கிட்ட பாவம் செய்யறான், உரியாவை கொன்று போடுறான், நிறைய என்ன கணக்குது. ஆனா அத பிறகுதான் அந்த 32ஆம் சங்கீதத்தை எழுதுறான். எவளுடைய பாவங்களை தேவன் எண்ணாது இருக்கிறாரோ. அப்ப என்ன, இவன் செய்த பாவத்தை தேவன் எண்ணல, வரப்போகிற மேசியாவாகிய கிறிஸ்துவின் மேல் வைத்து விட்டார் என்று
அவன் வெளிப்பாடு மேசியாவை குறித்த வெளிப்பாடு தான் சங்கீதம் முழுவதுமா அவன் எழுதுறான். சிலுவை வெளிப்பாடு 22ஆம் சங்கீதத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப பாருங்க, அவன் முழுவதுமாய் வெளிப்பாடு பெற்றவன், தேவனோடு சஞ்சரித்தவன். தேவாலயத்தை கட்டுறதுக்கு பணத்தை மட்டும், கோல்ட மட்டும் அவன் சம்பாதிச்சு வைக்கலங்க. அந்த ப்ளூ பிரிண்ட ஆண்டோட இருந்து டைரக்டா பெற்றான். அததான் சாலமோன் பணத்தை மட்டும் கொடுக்கல, கோல்ட மட்டும் கொடுக்கல. எதை கொடுக்குறான் அவன்? ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் அவனுக்கு அப்படி அவ்வளவு தூரத்துக்கு தேவனோடு ஒன்றி இணைந்து வாழ்ந்த. எப்படி அவன் ஒரு விசுவாச வீரன்? எப்படி அவன் விசுவாச வீரனா இருந்தான்? அதனாலதானே எல்லாத்திலையும் ஜெயிக்கிறான். என்ன விசுவாசம்? அவன் வேதத்தில் இரவும் பகலும், அவனுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புத்தகத்திலே இரவும் பகலும் தியானமாயிருந்தவன். அதன் மூலமாக தேவனை முழுவதுமாய் அவன் விசுவாசித்தான், சுய புத்தியின் மேல் சாராம. ஒரு இடத்துல கூட தானே போய் இங்க ஜெயிச்சிட்டேன் பெலிஸ்தர, பாகால் பிராசிம்ல அப்படியே தண்ணீர் உடைந்து போடுறாங்க, திருப்பி வராங்க, திருப்பி அடிச்சலான்னு போறான், இல்ல திரும்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். முழுவதுமாய் தேவனை சார்ந்து கொண்டவர். சவுல் 2 தடவை அவன் கையில மாட்டான், ஆளை காலி பண்ணல. இவனை கொல்லணும்னு அவன் அலையிறான், இவன் அவனை கொல்லல. ஏன்? முற்றிலுமாய் தேவன் என்னை ராஜாவாக்கும் வரை நான் என் முயற்சினால சவுலை கொன்றான், என்னைக்கா இருப்பான். ஆனா அந்த தருணம் வந்தது, அதை அவன் செய்ய முழுவதுமாய் அந்த விசுவாசம் என்பது முழுவதுமாய் தேவனை சார்ந்து கொள்வது. அதுதான் பவுல் சொல்றாரு கலாத்தியர் 2:20. அந்த விசுவாசத்துல பழைய ஏற்பாடுல புதிய உடன்படிக்கையில் மேசியா வரும்போது என்ன அந்த வெளிப்பாடு வாழ்ந்தனாலதான் பாவம் செய்த பிறகு அந்த 32ஆம் சங்கீதத்தை எழுதுறான். அங்க என்ன சொல்றான்? எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்ட, பழைய ஏற்பாடுல 1 வருஷம்தான். ஏன்? ஆடு மாடுடைய பலி வருஷம் குற்ற நிவாரண, பாவ நிவாரண பரிகார நாள் ஒரு நாள் உண்டு, அங்க போவாங்க, அங்க காரியம் நடக்கும். அவனுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகும்? 2 ஆடு கொண்டு போவான், ஒரு ஆடை வெட்டி அந்த ரத்தம் பலியாக நிவாரணமாக செலுத்தப்படும். பாவத்தை ரத்தம் சிந்தில்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதுக்கு அடுத்த ஆடு என்ன பண்ணும்? அது மேல இவன் கையை வைத்து தன் பாவத்தெல்லாம் அறிக்கையிடுவான். விபச்சாரம் பண்ண, கொலைக்காரம் பண்ண, அப்படி பண்ண, இச்சித்த எல்லாம் சொல்லுவான். அப்ப என்ன ஆகும்? அந்த பாவம் அந்த ஆடு மேல டிரான்ஸ்பர் ஆகும். இதெல்லாம் அலிகாரிக்கல், நிழலாட்டம். அப்புறம் அந்த போக்காடாக வனாந்திரத்துக்கு அனுப்பிடுவாங்க. நீங்க எடுத்து லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு. போக்காடாக அது போயிடும். அப்ப இவன் பாவம் எல்லாம் இப்ப எங்க போயிடுச்சு? அந்த ஆடு மேல சுமத்த போய். இப்ப நமக்கு என்ன? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவருடைய ரத்தம் பரிகாரமாக செலுத்தப்பட்டது. அவர் நம்முடைய பாவங்களை போக்காடாக எடுத்துக்கொண்டு போய்விட்டார் பாளையத்துக்கு புறம்பே. இப்ப நம்ம கணக்குல அது இல்லை. அததான் நான் சொல்ல வரேன். அததான் அங்க வெளிப்பாடு பெற்று அவன் சொல்லுகிறான். பழைய ஏற்பாடு முழுவதுமா அதுதாங்க. நியாய பிரமாணத்தினால அவங்க 1 வருஷம் நீதிமான் ஆகல, பலியினால நல்லா புரிஞ்சுக்குங்க. நியாயப்பிரமாண கிரியையினால பழைய ஏற்பாடு பக்தர்களை பற்றி ரொம்ப விசேஷமா சாட்சி சொல்றது எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அதுல ஒருத்தம் கூட எல்லாமே பர்ஃபெக்ட் சொல்ல முடியாது. ஆனா விசுவாசத்தினாலே ஒவ்வொரு வசனம் அழுங்கிறது விசுவாசத்தினாலே. எல்லாமே விசுவாசத்தினாலதாங்க. தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டபடினால அவங்க ஹீரோயிக் அச்சீவ்மெண்ட்ஸ், வீர தீர செயல்கள் எல்லாம் இந்த விசுவாசத்தினால் நீதிமானானபடினால எந்த சந்தேகம் இல்லாம அங்க எழுதப்பட்டு இருக்கிறதாங்க. அப்போ அததான் இங்க என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அது என்னவா? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அதை சாட்சியிடுகிறது. நியாயப்பிரமாணத்தில் உள்ள பலிகள் அதை குறித்து சாட்சியிடுகிறது. அந்த பக்தர்கள் இங்க 11ஆம் அதிகாரம் எபிரேயர் சொன்ன பட்டியல்ல பார்க்கும் பொழுதே அவர்கள் நமக்கு சாட்சிகளா இருக்கிறார்கள் விசுவாசத்தினாலே என்று. தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே, எல்லாருமே அந்த விசுவாசத்தினாலதான். அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அது சாட்சி. இது புதுசு இல்ல. இவங்க சொல்ற மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய கற்பனை அல்ல. நான் என்னமோ புதுசா உங்களுக்கு சொல்ற மாதிரி. ஐயா, பழைய ஏற்பாடை ஒழுங்கா படிச்சு பாருங்க ஐயான்றான் யூதர்களை பார்த்து. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் பார்த்து சொல்றான். ஏன்?
இன்னைக்கு ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு. இது தவறான உபதேசம், தவறான உபதேசம் கூச்சல் போடுறாங்க. பெரிய பெரிய போதகர், பெரிய பெரிய சபை, பெரிய பெரிய ஊழியக்காரங்க. ஏன்? இந்த வெளிப்பாடு இல்லாதனால. அன்னைக்கு பவுலடிகளார் மேல குற்றம் சொன்னாங்க. மதத்துக்கு அதேதான் நீங்க கிறிஸ்தவ மதத்துக்கு விரோதமானதுன்றாங்க. வேதத்துக்கு புறம்பானது, தேவனுடைய சுபாவத்துக்கு புறம்பானதுன்றாங்க. இஷ்டம் போல வாழலான்ற ஒரு இடத்துக்கு இவங்க கொண்டாந்துடுறாங்க. இந்த கிருபை இஷ்டம் போல வாழ்றதுக்கு போதிக்கலங்க, நீதிமானாக வாழ்வதற்குத்தான். கிருப நம்மை நீதிமானாக வாழதான் போதிக்குமே வழிய பாவியாக வாழ போதிக்காதிய. இருதயத்துல பாவியா விசுவாசத்தா பாவியா வாழுவ. இருதயத்துல நீதிமான உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இது மாறாத ஆவிக்குரிய பிரமாணம். நீ குறைவு உள்ளவன், பாவி, வியாதிக்காரன், தருத்தன் அப்படின்னு விசுவாசிக்கிற வரைக்கும் உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து அப்படிதான் வாழ்வீங்க. சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சுவிசேஷம் என்ன சொல்லுது அதை விசுவாசிக்கிறவன் அந்த சுவிசேஷம் சொல்லுகிறபடி தேவ நீதியாக, தேவனுடைய ஐஸ்வர்யமாக, தேவனுடைய ஆசீர்வாதமாக, தேவனுடைய வெற்றியாக அற்புதமாக வாழ்வான். ஏன்? அவன் விசுவாசம் அப்படி இருக்கிறது. அவன் விசுவாசத்தின்படி ஆக கடவது என்று சொல்லுகிறார். அதுதான் சொல்றாரு, இது ஒன்னும் புதுசு இல்லடா, பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கு, நல்லா படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமை பார்த்து அன்னைக்கே சொன்னதுதான். தொடர்ந்து எல்லா தீர்க்கதரிசிக்கு, எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா, சின்ன தீர்க்கதரிசி எல்லாரும் தீர்க்கதரிசி சொல்லி இருக்காங்க. ஏன்? உபாகம் 30ஆம் அதிகாரத்துல மோசேவே தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, நம்ம பாக்குறோம். 29ஆம் அதிகாரத்துல நல்லா பாருங்க. திரும்ப திரும்ப இது பழைய ஏற்பாடு முழுவதுமாய் சொல்லப்பட்டதா தான் சொல்றாரு. சாட்சி அளிக்கிறது. நியாயப்பிரமாணம் இந்த கொடுத்து சாட்சி அளித்தாலும், பலிகள் மூலமாக சாட்சி அளித்தாலும் ஒருவனையும் பூரணமாக்கல. சுவிசேஷம் தான் பூரணமாக்கிச்சு. அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர் அந்த லூக்கா 16:16 சொல்லும் பொழுது, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் யோவான் வரைக்கும் தான். இதுவரை பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறோம் அப்படின்னு என்ன? விசுவாசத்தினாலே பலவந்தம் பண்ணுறதை பெற்றுக் கொள்கிறாள் என்று அங்க சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 22க்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு? ஏன் இது கற்பனை அல்ல, இது நடந்தது, எவ்வாறு நடந்தது என்பதை விளக்குகிறார். அதுதான் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். 22 என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கினாங்க, அது நடைபெறும். அவன் வாய் சொல்லிட்டு அப்படியே பலிச்சிடுப்பானுவாங்க சில பேர். அப்படிதானே? அப்படின்னு அது அப்படியே அதுதான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே அப்படியே நடக்கும். என்ன நடக்கும்? தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்கும், வித்தியாசமே இல்லை. யாரா இருந்தாலும், பவுலை போல கொலக்கார பாவியா இருந்தாலும், தாவீதை போல விபச்சாரக்காரனா இருந்தாலும், ஆபிரகாமை போல பொய் பேசுகிறவனா இருந்தாலும், அவன் விசுவாசித்தா தேவ நீதி அவன் வாழ்க்கையிலே பலிக்கும். அதுல வித்தியாசமே இல்லை. யாரா இருந்தாலும் பட்சபாதம் இல்ல. தேவன் வித்தியாசம் எல்லாருக்கும் ஒரே வழியை கொடுத்துட்டாரு. இவன் யூதருக்கு ஒண்ணு, புறஜாதிக்கு ஒண்ணு இப்ப கிடையாது. அவன் யூதரா இருந்தாலும், புறஜாதியா இருந்தாலும், கிரேக்கனா இருந்தாலும், சமாரியானா இருந்தாலும், எந்த ஊரை சேர்ந்தவனா இருந்தாலும், என்ன பாஷையா பேசுறவனா இருந்தாலும், சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் எவனோ ரட்சிப்பு உண்டு. அப்படின்னு அவன் நீதிமானாகி தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு அங்க அந்த விசுவாசிக்கும் பொழுது அந்த சுவிசேஷத்தின் வல்லமை என்ன வல்லமை? பாவியை நீதிமானாக்குகிற வல்லமை. பவுலடிகளாருக்கு நல்லாவே தெரியும். அவர் கொரிந்து பட்டணத்துக்கு போறாரு. காம விகாரம் நிறைந்த பட்டணம். எப்படி அவங்களுக்கு எல்லாம் செக்ஷுவல் சீன் தப்பு தப்புன்னு அது தப்ப சொன்னாரா? சரியில்லை இல்ல, சுவிசேஷத்தை சொன்னாரு. சுவிசேஷம் வாழ்க்கையை மாற்றினது. எபேசுக்கு போனாரு, ஒரே விக்கிரகம். அங்க போய் விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, சுவிசேஷத்தை சொன்னாரு. இயேசு பாவமானபடினாலே நீங்கள் நீதிமான் என்று சொன்னார். விசுவாசித்தாங்க,
அப்படியே அந்த எபேசியில பெரிய எழுப்புதல், ஆசியா முழுவதும் எழுப்புதல், அவ்வளவு பெரிய எழுப்புதல். கொலை செய்ய போறாரு கிரேக்கருங்க. அடையப்பா ஏகப்பட்ட உபதேசம் அவர்களுக்குள்ள. மேட்டரே தப்புன்ட்டானுங்க. எந்த ஒரு பொருளும் தவறுதான்ட்டாங்க. அத மாதிரி நாஸ்டிக் தியரி உள்ளவங்க அவங்க. அங்கேயும் போனாரு. இந்த தியரி எல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு அலையில அவரு. இது சரியில்லை சரியில்லைன்னு சொல்லல. இன்னைக்கு நாம சபையில அதுதான் ஜனங்களை பார்த்து சொல்றதெல்லாம் சரியில்லை சரியில்லை தான். ஆண்டவர் சொல்றது நீ சரியா இருக்க சரியா இருக்கன்னு சொல்ல அதுதான் சுவிசேஷம். சரியில்லை என்று சொல்றது சுவிசேஷம் இல்லை, கெட்ட செய்தி. அப்படிதானே? அந்த 10 வேவுக்காரர் மாதிரி சொல்றது ஆண்டவருக்கு அது பிடிக்காது. ஆண்டவருக்கு கோபப்படுத்தும். ஆண்டவருடைய சிலுவை பரிகாரத்தினால நீங்க சரியா இருக்கீங்கன்னு சொல்லதான் நம்ம அழைக்கிறோம். அதுதான் நம்முடைய ஊழியம். அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தான் சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அதை தான் இங்க சொல்றாரு அவரு. நீங்க சரியா இருக்கீங்கன்னு சொல்லணும்ன்றது அந்த ஒப்புரவாக்குதல். இப்ப நம்ம படிச்சோமே, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு தந்தார். அதை சொல்லிட்டு தான் 21ஆம் வசனம் போகும்போது என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 5:21 நாம் கிறிஸ்துவுக்குள் தேவன் நீதி ஆகும்படி இந்த கிரியையெல்லாம் செய்யணும் அப்படி சொன்னாரா? இல்ல. பாவம் அறியாத அவரை அந்த ஒரே காரணம் தாங்க, வேற காரணமே இல்ல. அவரை பாவம் ஆக்கினபடினாலே, என் பாவங்களை அவர் கணக்கில் வைத்தபடினாலே என் கணக்குல பாவம் இல்லை. அவருடைய நீதியை எனக்கு கொடுத்தபடினால நான் அவருடைய நீதியை உடையவனாய் இருக்கிறேன். அந்த சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் that took place on the cross. பரிமாணம் அவர் பாவமானார், நான் நீதிமானானேன். வேற காரணமே இல்லை. அதுதான் இங்க சொல்ல வராரு. விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியே யாராய் இருந்தாலும் பலிக்கும் என்று சொல்லுகிறார். தேவன் எல்லாருக்கும் லெவல் பிளேயிங் கிரவுண்ட் கொடுத்துட்டாரு. யாருமே ஆண்டவரை குறை சொல்ல முடியாது. உலகத்துல எந்த பகுதியில் இருக்கிறவனும் குறை சொல்ல. இந்த ஒரு சுவிசேஷம், விசுவாசத்தினால் நீதிமான். இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார் என்ற சுவிசேஷம், பாவத்திற்கு மரித்து என்னை நீதிமானாக்குவதற்கு உயிரோடு இருந்தார் என்று சொல்லுகிறார். அதைதான் நம்ம ரோமர் 10:9-10 வசனங்களே நம்ம சொல்றோம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாருக்கும் பலிக்கும். காரணம் என்ன? அதை நான் பின்னால் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாரு? விசுவாசத்தினால் தான், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. தீர்க்க தரிசனமும் பழைய ஏற்பாடு சாட்சியிடுகிறது என்றாரு. நியாயப்பிரமாணமே இல்லாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதின்றாரு. அத பழைய ஏற்பாடுலயும் அப்படிதான் இருந்துச்சு. இது ஒன்றும் புதுசு இல்ல, பழசுதான்றாரு. இது விசுவாசிக்கிற எல்லாருக்குமே பலிக்கும்ன்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து, அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். 24 வாங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுதாங்க ரட்சிப்பு. நீதிமான்கள் ஆக்கப்படுவதுதான் ரட்சிப்பு, மீட்பு, குணப்படுதல். எப்படியா? இலவசம். இலவசம். இத ஒரிஜினல் கிரேக்க பதத்தில் பாத்தீங்கன்னா முகாந்திரமே இல்லாமல், அங்க யோவான் 15:27 சொல்லல, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். அதே வார்த்தை தான் அங்க. அப்படின்னு காரணமே இல்ல. நம்ம நீதிமான ஆண்டவர் சொல்றதுக்கு நம்மில எந்த தகுதியும் மெரிட்டுமே இல்ல, காரணமே இல்ல. nobody is perfect in God's sight. ஒருவனும் நியாயப்பிரமாண கிரியையினால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாகிறது இல்ல. அப்ப என்ன? தகுதியே இல்ல. அததான் சொல்றாரு, காரணமே இல்ல, இலவசம் என்று சொல்லுகிறார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவன் மேல் அவர் பாராட்டுகிற தயவு. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய மாறாத சுபாவம் அன்பு. அந்த அன்பின் சுபாவத்துல 2 காரியங்களை நமக்கு செய்கிறார். நம்ம மேல இரக்கம் பாராட்டுகிறார். இரக்கம் பாராட்டுகிறார்னா என்ன அர்த்தம்? நாம் எதற்கு தகுதியோ அதை நமக்கு தரவில்லை. அப்படிதானே? 103ஆம் சங்கீதத்துல சொன்ன மாதிரி, நம் பாவத்திற்கு தக்கதாக நம்ம அவரை தண்டிக்கல. அத குமாரன் மேல வச்சுட்டாரு. அதுதான் இரக்கம் பாராட்டினாரு. என் பாவத்திற்கு தக்கதாகனா
எல்லாருமே தண்டிக்கப்படணும். ஆனா தேவன் அவ்வாறு என் தகுதிக்காக என்னை அந்த வழியிலே, என் தகுதி என்ன? நான் பாவிதான். அப்ப எனக்கு என்ன தகுதி? தண்டனை தான். அந்த தண்டனை எனக்கு, அதுதான் இரக்கம். கிருபை என்ன? தேவ நீதிக்கு நான் தகுதியே இல்ல. அப்படிதானே? குட்டிகரணம் போட்டாலும் அந்த நீதியை நான் பெறவே முடியாது. பூரண சர்க்குணராக முடியாது பிதா மாறி. வேதபாரகர், சதிசேயர், பரிசேயர் நீதியிலோ அதிக தேவ நீதியை நான் பெறவே முடியாது. ஆனா அதை இலவசமா எனக்கு கொடுக்கிறாரு பாருங்க, விசுவாசிங்களா? அததான் கிருபன்றோம். அத பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 8:9 சொல்றாரு, தேவனுடைய கிருபையை அறிந்து இருக்கிறீர்களே. கிருபனா என்னன்றத சொல்றாரு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யன் ஆகும்படி அவர் தரித்திரரானார் சிலுவையில். வாழும்போது அல்ல, சிலுவையில தான் அவர் தரித்திரரானார். அப்போ ஏன்? பிதா அவரை தரித்திரராக்கினார், பாவமாக்கினார், சாபமாக்கினார். வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. அதுதான் தேவ கிருபை. கிருபை என்பது என் இடத்தை தேவகுமாரன் எடுத்துக்கொண்டு அவர் இடத்தை எனக்கு தருகிறார். அதனால அவருடைய தகுதியை நான் பெறுகிறேன். என் தகுதி அல்ல, எனக்கு தகுதியே இல்லை. அவருடைய தகுதியை நான் பெறுகிறேன். பிதாவோடு நித்தம் தங்கி இருக்கும், அப்படிதானே? நித்தம் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன்றாரு. அந்த ஸ்தானத்தை நாம் பெற்றோம். இவர் என் நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன்றாரு. அந்த இடத்தை நம்ம பெற்றுட்டோம். இப்ப நம்ம பிதா பார்த்து சொல்லுவது அதுதான். சந்தர் சிங், நீ நேசகுமாரன், எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். அப்படிதான் நித்தம் என் அருகே நீ செல்ல பிள்ளையா இருக்கிறாய். ஏன்? இது இயேசு இருந்த இடம் நமக்கு கொடுக்கப்பட்டது கல்வாரி சிலுவையிலே. அவர் என் இடத்தை எடுத்துக்கொண்டபடியினால் நித்தம் அவர் மகிழ்ச்சியாய், நித்தம் நீங்களும் நானும் அவருடைய மகிழ்ச்சியாய். இயேசு இருந்த இடம் நித்தம் பிதாவின் மகிழ்ச்சி அவருடைய மார்பிலே. அந்த இடத்துல நம்ம இருக்கோம். பார்வையை மாறுங்க, சிலுவையின் மூலமாக பாருங்க. சிலுவையில் ஏற்பட்ட பரிமாற்றத்தை பாருங்க. நாம் என்னவாக இருக்கிறோம்? கிறிஸ்துவாக இருக்கிறோம். தேவன் நம்மை கிறிஸ்துவாக, கிறிஸ்துவின் நீதியாக, நான் நேற்றே உங்களுக்கு வாசிக்காம, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், உண்மையான நீதி, உண்மையான பரிசுத்தத்துல கிறிஸ்துவாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் நீதியை உடையவர்களாக இருக்கிறோம். அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இலவசமாய் கிருபை. இதுதாங்க கிருபை. கிருபையினாலே, இந்த கிருபை சும்மா அவர் கொடுத்துடல, இயேசு கிறிஸ்துவின் உள்ள மீட்பை கொண்டு. அததானே சொல்றாரு. எபேசியர் 1:7 சொல்றாரு, கொலேசியர் 1:14 சொல்றாரு. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி குமாரனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பாவங்கள நீக்கப்பட்டு நாம் நீதிமானாக்கப்பட்டது. அங்க 2 வசனத்திலையும் சொல்றாரு. 1:7 சொல்றாரு எபேசியர்ல, 1:14 சொல்றாரு கொலேசியர்ல. நீங்க நோட் பண்ணி அதை படித்து பாருங்க. நேரம் இல்லாதனால நான் வேகமா போறேன், அதை நான் படிக்கல. ஏன் இதை சொல்ல வருகிறேன்? கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம். என்ன விசுவாசம்? அவருடைய மீட்பின் செயலை. அந்த மீட்பின் செயலினாலே, நம்முடைய செயல் அல்லங்க, நம்முடைய செயல் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் செயல். ஒரே பலியினாலே, பரிகார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே, ஒரே முறை எக்காலத்துக்கும் அவர் பாவமாக்கப்பட்டபடியினாலே, திரும்ப திரும்ப இல்ல, ஒரே முறை எக்காலத்துக்கும். ஆரிஸ் டென்ஸ், கிரேக்க டென்ஸ்ல அதை பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஆகிட்டோமா? ஒரே முறை எக்காலத்துக்கும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். ரோமர் 6:9-10 வருஷங்களை வாசித்து பாருங்க, அதுதான் சொல்லுவார், ஒரே முறை எக்காலத்துக்கும். எபிரேயர்ல திரும்ப திரும்ப அதை சொல்லுவாரு. By one sacrifice forever he made us perfect. ஒரே பலியினாலே என்றென்றுமாக, forever 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 நம்மை பூரண நீதிமானாக்கி விட்டார். அதுதான் சொல்றாரு. அது இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு.
பழைய ஏற்பாடு பலி 1 வருஷத்துக்குங்க. இட் இஸ் ஃபார் எவர். புதிய ஏற்பாடுல நம்ம நீதிமானாக்குனது. திரும்ப நம்ம நினைவு கூறப்படுவதும் இல்ல, திரும்ப நம்ம பலி செலுத்துவதும் இல்ல, திரும்ப இயேசு சிலுவைக்கு போவதும் இல்ல. ஒன்ஸ் ஃபார் ஆல், ஒரே முறை எக்காலத்துக்கும் அவர் பாவமாக்கப்பட்டார், உயிரோடு எழும்பி நீதிமானாக்கப்பட்டார். அப்படியே உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படிதான் ரோமர் 6:11 சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். உங்கள் கிரியைகளை கொண்டு உங்களை நீதிமான்கள் ஆக்கல. இயேசு கிறிஸ்து சிலுவை செய்த அந்த மீட்பின் கிரியையினாலே, நல்ல மனதில் வைங்க, நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஒருவனும் தன் கிரியினால் நீதிமானாக முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த மீட்பின் கிரியையினாலே விசுவாசிக்கிற எல்லாரும் நீதிமான்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, 25 வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் அதுதான் சொல்றாரு, அவர் பாவங்களை, தாவீதின் பாவங்கள், ஆபிரகாமின் வரிசையா சொல்லிட்டு போனேன், எல்லாருடைய பாவங்களையும் அவர் பொறுத்து கொண்டதை குறித்து அவர், என்னடா ஆண்டவர் இதெல்லாம் கண்டுக்காம விட்டார், தாவீது செஞ்ச பாவத்தை அவனை அடிச்சு போட்டு அன்னைக்கு அவனை கொண்டிருக்க வேணாமா? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? விபச்சாரத்தை அவனை கல்லெறிஞ்சு அவனை கொல்ல வேணாமா? அவன் கொலை செஞ்சதுக்கு அவனை கல்லெறிஞ்சு கொல்ல வேணாமா? அதை ஆண்டவர் பொறுத்து கொண்டான்னு சொல்றதுக்கு என்ன சொல்ற பாருங்க, அவர் பொறுத்து கொண்டதை தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக அதிலும் தாம் நீதி உள்ளவர், தாவீது என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறபடியினால் அவனை நீதிமானாக்குகிறவர் என்று தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக, ஐயா, அவங்களெல்லாம் மன்னிக்கிறதற்கு, அவங்க பாவங்களை, தாவீதின் பாவங்களை, ஆபிரகாமின் பாவங்களை எல்லாம், பழைய ஏற்பாட்டு பக்தன் பாவங்களை எல்லாம் அவருடைய டைம் ஜோன்ல ஏற்கனவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் உலக தோற்றத்திற்கு முன்பே, உலக தோற்றத்திற்கு முன்பே, தட் இஸ் காட்ஸ் டைம் ஜோன். அந்த டைம் ஜோன்ல ஏற்கனவே அவர் அடிக்கப்பட்டவர். ஆகவேதான் அதை பொறுத்து கொண்டார். அவருக்கு தெரியும், இந்த தாவீதின் பாவம், இந்த ஆபிரகாமின் பாவம், இந்த 11ஆம் அதிகாரம் எவ்வளவு சொல்லப்பட்ட 8ஆம் பட்டியல்ல விசுவாச வீரர்கள், அவருடைய பாவங்களை எல்லாம் தேவன் காணாதவராய் இருந்தது காரணம் என்ன? இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் மேல் அவர்கள் பாவங்கள் சுமத்தார். அததான் சொல்றாரு, அதன் மூலமாக, தேவகுமாரனை தண்டித்ததின் மூலமாக நான் பாவத்தை தண்டியாமல் விடமாட்டேன், எல்லாருடைய பாவங்களையும் தண்டிப்பேன், பாவத்தின் சம்பளம் மரணம், அதை நான் முழுவதுமாய் நிறைவேற்றுவேன் என்று எல்லாருடைய பாவங்களையும் பாவம் அறியாத தம்முடைய குமாரன் மேல் செலுத்தி பாவமாக்கி தண்டித்தார். இதன் மூலமாக தம்முடைய நீதியை காண்பித்தார், தான் நீதி உள்ளவர். இவங்க சொன்னாங்க, அவர் பாவியை நீதிமானாக தீர்க்கதில்லை, தேவ பாவத்துக்கே புறம்பானது பவுல் போதிக்கிற சத்தியம் என்று. அதை நிரூபிக்கதான் இதை சொல்லுகிறார். தேவனுடைய சுபாவம் அன்பு, அது மாறாத சுபாவம். அந்த மாறாத சுபாவத்துலதான் கிருபையும் இரக்கமும் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த கிருபையும் இரக்கமும் பாவி மேலே பாராட்டுவதற்கு அவன் எதற்கு தகுதி, தண்டனை, அந்த தண்டனையை கொடுக்காமல் அவன் நீதிக்கு தகுதியே இல்லை, அந்த நீதியை தருவதற்கு காரணம் தேவ அன்பு. அந்த அன்பு, அந்த பாவத்தை அவரே எடுத்துக்கொண்டு, நானும் நீங்களும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே தம்முடைய சரீரத்திலே, சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24 சொல்லுது. அது சுவிசேஷங்க, சுவிசேஷம். அவர் நீதி உள்ளவர்.
என்பதை நிரூபிக்கிறார். அததான் ரோமர் 8:3 சொல்றாரு. பாவ மாம்ச சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பி அவருடைய சரீரத்திலே பாவத்தை தண்டனைக்குள்ளாக தீர்த்தார். இவ்வாறு தேவ நீதியை நிறைவேற்றினார். 4ஆம் வசனம் வரும்போது சொல்றாரு. அததான் அது எங்க காண்பிக்கிறது? தேவன் நீதி உள்ளவர், பாவத்தை தண்டியாமல் விடார். பாவியை நீதிமான் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் அதற்கான கிரயம் சிலுவையிலே எனக்கு இலவசம். அவருக்கு பெரும் கிரயம் செலுத்த வேண்டியதாக இருந்தது. சாதாரண கிரயம் அல்ல. தம்முடைய ஒரே பேரான குமாரனையே பாவமாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவரை முழுவதுமாய் கைவிட்டு நரக ஆக்கினைக்குட்படுத்தி எல்லாருக்கும் ஒரு மரணத்தை ருசி பார்க்க வைத்தார். எபிரேயர் 2:9 சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் சொல்றாரு, இவ்வாறு தான் நீதி உள்ளவர், பாவத்தை தண்டித்ததன் மூலம் என்னுடைய சுபாவம் நீதி என்பதை காண்பித்து பாவியை நீதிமானாக்கினதன் மூலம் நீதியை நிலைநாட்டினார். நீதியை பாவத்தை தண்டித்ததன் மூலம் நீதியை வெளிப்படுத்தி அதை விசுவாசிக்கிற எந்த பாவியையும் நீதிமானாக்கினதன் மூலம் தேவன் நீதி உள்ளவர் என்பதை நிலைநாட்டினார். அததான் இங்க சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை கிருபாதார பலியாக அப்பீஸ் அப்படின்னா தேவனை சாந்தப்படுத்தும் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அது சொல்லிட்டு தான் 27 என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? இப்ப யாரா மேன்மை பாராட்ட முடியுமா? சான்ஸே இல்ல. ஏன்? எல்லாமே அவர் செயல். ஒரு பயம் என்ன? ஒருவேளை நம்முடைய செயல் ஏதாவது இருக்குமானா நீங்க நினைக்கலாம் விசுவாசம் ஒண்ணு இல்லைங்க, அவர் கொடுத்த விசுவாசங்க. நமக்கு அவர் விசுவாசம் கொடுக்கலன்னா நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. 1 Corinthians 12:6 எடுத்து படிச்சு 3:6 எடுத்து படிச்சு பாருங்க. அங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும். அது அவர் கொடுக்கலன்னா ஒருத்தனுமே அவர் ஆண்டவன் வாயில சொல்ல முடியாது. அந்த விசுவாசமும் அவர் தான் நமக்கு கொடுக்கிறாரு மறுபிறப்புல. அது இலவசம். அதனாலதான் எபேசியர் 2 என்ன சொல்றாரு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு, இலவசம், ஒருவனும் பெருமை பாராட்டாத கூட அது இலவசமா கொடுக்கிறான்றதை நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து பாருங்க. அப்போ அதுவும் அவர் இலவசமா தான் தராரு. அவருடைய விசுவாசத்தை நமக்கு தராரு. நம்ம விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்படவே முடியாது. நம்ம விசுவாசம் எப்பொழுதுமே நான் பார்த்தாதான் நான் நீதிமான் வாழ்றத பார்த்தாதான் நீதிமான் விசுவாசிக்கிறோம். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல எப்படி பார்த்தோம்? பாடியாதான் நம்ம பார்த்தோம். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம விசுவாசம், அதுதான் தேவனுடைய விசுவாசம், காணாமல் விசுவாசிப்பது. அந்த விசுவாசம் தேவ விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் நம்ம விசுவாசத்தை ரட்சிக்கிறோம். அதனால ஒருத்தனும் பெருமை பாராட்ட முடியாதுன்றாரு. ஒருத்தனும் பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு, மேன்மை பாராட்டாத கூடபடிக்கு ஒருவனுடைய கிரியை அல்ல, இலவசமாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாகிறோம் என்று சொல்லுகிறார். விசுவாச பிரமாணத்தினாலே, அதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல வரிசையா 1ஆம் வசனம் படிச்சோன்னு சொல்லிட்டு வருவாரு. கிரியை பிரமாணமா விசுவாச பிரமாணமா? அங்க கேள்வியினால் வருகிற விசுவாச பிரமாணம் என்று சொல்லுவாங்க. ஏன்? சுவிசேஷத்தை கேட்கறதுனாலதான் இந்த விசுவாசம் வரும். ஹியரிங் ஃபெய்த், கேட்கிற விசுவாசம் என்று சொல்லுவாராங்க. கிரியையினால் அல்ல, கேட்க. அவன் செய்யறதெல்லாம் சுவிசேஷத்தை கேட்டான். அதுதான் அற்புதம், அதுதான் அதிசயம், அதுதான் பரிசுத்தாவியானவர் உள்ள வந்தது, அதுதான் ரட்சிக்கப்பட்டது, அதுதான் எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்று சொல்றாரு. சுவிசேஷத்தை கேட்கணும், விசுவாசம் இருதயத்துல வரணும், அதுதான் தேவராக வாழ்க்கை வாழ முடியும், தேவனாக வாழ்கிறதுன்றாரு. அதுதான் இங்க சொல்றாரு. இத மேன்மை பாராட்டுற ஒருத்தனும் நான் ரொம்ப வித்தியாசம், அந்த ஊழியரை விட நான் ரொம்ப வித்தியாசம், இந்த விசுவாசியோட நான் ஒரு பயம் சொல்ல முடியாதுங்க. எல்லாருக்குமே அவர் செய்த செயல். அதுதான் அவர் இங்க என்ன சொல்றாரு? அத விசுவாச பிரமாணத்தினால வருகிறனால நான் சொல்ல முடியாது. அப்படிதானே?
விசுவாசத்தை கூட மேன்மை பாராட்ட முடியாது. அப்படிதானே? நீங்க கடல்ல தண்ணி உங்கள அடிச்சுட்டு போகுது. அங்க ஸ்விம்மர்ஸ் இருக்கானுங்க. வந்து உங்கள ஸ்விம் பண்ணி தூக்கிட்டு வரானுங்க. நீங்க தான் அதுக்கப்புறம் வந்து அவரு எவ்வளவு கில்லேடியா இருந்தாலும், நான் அவர இறுக பிடிச்சுக்கிட்டேன் பாருங்க. அவர் மேல எனக்கு இருந்த சொல்லுவீங்களா? இல்ல. அப்பா! ரட்சகனா அந்த பையன் இன்னைக்கு வரலன்னா அப்படியே. அதேதான் இப்போங்க. ஏன் விசுவாசம் இல்ல? இயேசு ரட்சகராக சிலுவையிலே, இயேசு மீட்பராக சிலுவையிலே எனக்கு செய்தது. அதுதான். அங்க அவர தான் மேன்மைப்படுத்துவோம்ல. நம்மளுடைய விசுவாசத்தை அதுதான் சொல்றாரு. இங்க மேன்மைப்படுத்த ஒண்ணுமே இல்லடான்றாரு. மேன்மைப்படுத்தினா அவரை தான் மேன்மைப்படும். அதுதான் ஆண்டவருடைய திட்டமும் நோக்கமாமா. அடுத்த வசனம் பாருங்க. 28ல சம்மப் பண்றாரு. எப்புட்றான்னு கேட்டீங்களடா? அதுக்கு பதில சொல்லிட்டாரு. இது என் கற்பனை அல்ல. எப்படி நீங்க நீதிமானாக்கப்பட்ட நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு தான், இங்க என்ன சொல்றாரு பாருங்க. மனுஷன் நியாயப்பிரமாணம் கிரியையே இல்லாமல் திருப்பி ரீட்ரேட் பண்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. திரும்ப திரும்ப ஆவியானவர் சில வசனங்களை எழுதுறாருன்னா, இத மனித மூளையினால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் கூட பாருங்களேன், மெய்யாகவே, மெய்யாகவே, உண்மையாகவே, உண்மையாகவேன்னுவாரு. ஏன்? அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் செய்த கிரியைகளும் செய்வான், இதற்கு மேலானவைகளையும் செய்வான் 14, 12ல. அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்புட்றா ஆண்டவர் செய்தத நான் செய்ய முடியும்? அதுக்கு மேலயும் செய்ய முடியாது. அதனாலதான் திரும்ப அதே தான் இங்கேயும் சொல்றாரு. திருப்பியும் சொல்றது காரணமே அதுதான். மெய்யாகவே, மெய்யாகவே திரும்ப திரும்ப சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? திரும்பவும் ரீஇட்டரேட் இப்ப சொல்லிட்டு வந்து திருப்பி 28 கன்க்ளூஷன் மாரி சொல்றாரு திரும்பமா. கிரியையே இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். சமம் பண்ணிட்டார். ஒரே காரியம் தான்பா. எந்த கிரியையும் கிடையாது. தேவகுமாரனை, தேவகுமாரனின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறான். தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறான். அந்த ஒரு காரணம் தான். அவனை நீதிமான் என்று தீர்க்கிறோம். அவன் கிரியையினால் அல்ல. அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான். ஒரு தப்பு தண்டா பண்ணல. அவன் ரொம்ப யோக்கியமானவன். அதனால நீதிமான் சொல்லல. இது கொஞ்சம் மூல அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றாரு. அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் வந்து ஒரு வித்தியாசமே காண்பிக்கல. யூதரா இருந்தாலும், புறஜாதியா இருந்தாலும், அதுதான் திருப்பி விருத்த சேதனம் உள்ளவங்க எல்லாம் யூதர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் புறஜாதி. எல்லாருக்கும் ஒரே வழிதான் வச்சிருக்காரு. ஈஸி வழிதான் வச்சிருக்காரு. விசுவாசம். விசுவாசத்தின் மூலமும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரே. தேவன் ஒருவரே. அவர் பட்சபாதம் இல்லாதவர். யாராய் இருந்தாலும் அவரால் அங்கீகரிக்கப்பட, ஏற்றுக்கொள்ளப்பட, அவரோடு இணைந்து உறவாட, அவரோடு ஒன்றாய் ஐக்கியமாய் இருக்க, அவருடைய குமாரனாக அவருடைய குடும்பத்திலே இணைந்து அவருக்குரியதெல்லாம் அனுபவிக்க. அப்படிதானே? அதுதான் வாரிசு. எதனால கொடுக்கிறாரு? விசுவாசத்தினால. எதன் விசுவாசம்? அவர் செய்த மீட்பின் கிரியை ரத்தத்தை பற்றும். ரத்தம் கிருபாதார பலியாக கொடுக்கப்பட்டது. அதுதான் 26ல நம்ம வாசித்தோம். நீதிமான்களாக்குகிறார் என்று தீர்க்கிறோம். நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். நீதிமான் ஆக்குற தேவன் ஒருவரே. திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு பாருங்க. நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறான். அப்படிதானே? எல்லாமே நம்முடைய செயலே அங்க சொல்லல. நல்லா படிச்சு பாருங்க. நம்முடைய செயலே எல்லாமே தேவன் என்ன செய்தார், தேவன் என்ன செய்தார். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ என்ன செய்தன்னு சொல்றது சுவிசேஷம் அல்ல. நீ என்ன செய்த செய்யலன்றதுக்கு இப்ப இடமே இல்லை. அவர் என்ன செய்தார், அதன் மூலமாக நீ என்னவா இருக்கிறாய். அவருடைய மீட்பை செய்தார், அதன் மூலமாக நான் நீதிமானாக இருக்கிறேன். இப்பொழுது எப்படி நான் வாழ முடியும்? நீதிமானாக வாழ முடியும். இந்த நீதிமானாக வாழ முடியும்னா என்ன அர்த்தம்? உலகத்துல எந்த கேடு வந்தாலும் இந்த நீதிமானத்தோட முடியாது. இதுதானே? எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நீதிமானை விடுவிக்கிறார். ஒன்னும் அவனை மேற்கொள்ளவே முடியாது. நீதிமான விசுவாசம் இருந்தா தானே ஒன்னும் மேற்கொள்ளாத வாழ்க்கை வாழ முடியும். நீதிமானின் வேண்டுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்து இருக்கிறது. அப்ப என் ஜெபத்துக்கு எப்பொழுதும் பதிலுண்டு விசுவாசம் எப்போ வரும்? நான் நீதிமான விசுவாசித்தாதான்.
இந்த நீதிமான்றத தெளிவா போதிட்டு தான் 12ஆம் அதிகாரம் வந்த பிறகு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க, மனதை மாற்றி அமைங்க நீதிமான்னு. அப்புறம் தான் நடைமுறை வாழ்க்கையை சொல்றாரு 12ஆம் அதிகாரத்துல ரோமர்ல. ஏன் இந்த மனம் மாற்றப்பட வேண்டும், இருதயத்திலே நீதிமான் என்ற விசுவாசம் வந்த பிறகுதான் நடைமுறையை சொல்லணும். அப்பதான் அவனால அது விசுவாசத்தினாலவா, கிரியையினால அல்லங்க, விசுவாசத்தினால வாழ்றதா நடைமுறை வாழ்க்கை. அப்போ இந்த விசுவாச கோட்பாடுகள் முதல்ல சொல்லணும். நீ நீதிமான் என்று சொல்லாம நீதியா நடம் சொல்லக்கூடாது. நீ பரிசுத்தவான் சொல்லாம உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுன்னு சொல்லக்கூடாது. ஏன்? ஏற்கனவே பரிசுத்தவான், ஏற்கனவே நீதிமான், ஏற்கனவே பரிபூரணம் உள்ளவன், ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏற்கனவே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன், ஏற்கனவே தேவனுக்கு பிரியமானவன். இனி நீ செய்யாத காரியமே அல்ல. அது நல்ல ஏன் இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் கிரியை. ஒரே பலி, ஒரே முறை காலத்துக்கு அவர் செய்து முடித்தார். அதுதான் ஒரே காரணம்ன்றாரு. அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு பாருங்க, நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே, பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் நீதிமானாக்குறாரு. அவர் செய்த கிரியை விசுவாசித்தா யாரா இருந்தாலும். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, 31. அப்படியானால் உடனே அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இவரு நியாயப்பிரமாணத்தையே செல்லாத காசாகிட்டாரு. அது தேவனுடைய அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் அவ்வளவு பெருசு. யூதர்களுக்கு தேவனை மதிக்கிற அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை மதிப்பாங்க அவங்க. ஆனா அவங்க ஒரு விரல்னால கூட அதை சுமக்க மாட்டாங்கன்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. உங்களை சொல்லுவாங்க, ஆனா அவங்க சுமக்க மாட்டாங்கன்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. அவ்வளவு தூரத்துக்கு முக்கியம் கொடுத்தா என்ன சொல்றாரு, இவங்க உடனே நியாயப்பிரமாணத்தையே செல்லாத காசாக்கிட்டாரு பவுலு, இவன் யூதருக்கு விரோதி, இவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதின்ட்டாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதி இல்லடா, நான் நியாயப்பிரமாணத்தை செல்லாத காசாக்கல. அது 7ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணத்தை நாங்கள் அவமாக்கவில்லை, அப்படி அல்ல, அவரே ஒரு கேள்வியை போட்டு பதிலும் சொல்லிடுறாரு. அதை நாங்கள் அவமாக்கவில்லை. ஏன்? நியாயப்பிரமாணம் என் பாவத்தை எனக்கு காண்பிக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. அந்த பாவத்தை நான் பார்க்கும் பொழுதுதான், ஐயோ என்னால முடியலையே, ரட்சகர் வேண்டும். அந்த இடத்துக்கு வரும் பொழுதுதான் ரட்சகரை தேட ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் ஆபிரகாம 99 வயசு வரைக்கும் விட்டாரு. இனி என்னால முடியவே முடியாதுன்ற இடத்துல வரும்போது தான் அவர் உள்ள வராரு. நமக்கும் என்னால முடியவே முடியாது. 7ஆம் அதிகாரம் 25ஆம் தொடர்ல, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்ன இந்த பாவம் மரணம் என்ற சரீரத்திலிருந்து மாம்ச சரீர விடுதலை ஆக்குவான் கதரும் போதுதான் இயேசு கிறிஸ்துவினாலே நாங்க கொண்டு வருகிறார் நம்மை வெற்றி. 8:1 ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறாரு, நீ அவரை விசுவாசித்தினா நீதிமான, உனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. இந்த 7:25 கதறுதலே உனக்கு இல்ல, இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டான்றாரு. அதான் இங்க சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்தை நாங்க அவமாக்கல, இந்த நியாயப்பிரமாணத்தினாலதான் எங்களுக்கு ரட்சகர் தேவைன்னு அறிகிறோம். அந்த நியாயப்பிரமாணம் தான் ரட்சகரை எங்களை பார்க்க வைக்குது, கண்ணை திறந்து. அவரை நாங்க பார்த்துட்டோம்னா விசுவாசிக்கிறோம், அவரை விசுவாசித்தோம்னா நீதிமான் ஆகிறோம். நீதிமான் ஆயிட்டோம்னா அது வெறும் ஏட்டு சுரக்காய் இல்லைங்க, ஏட்டு சுரக்காய் இல்ல. அதை விசுவாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் கேட்ட நீதி எங்க வாழ்க்கையில முயற்சியே இல்லாம, நாங்களே அறியாம தானாக முளைத்து எழுப்புகிறது. ஏன்? இந்த நீதிமான் என்ற வசனம் விதையாக என் இருதயத்திலே விதைக்கப்பட்டது. இந்த விதை விதைக்கப்பட்டபடினதையே நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். தினமும் நான் கேட்கிறது, நான் தேவன் நீதிமான், நான் பாவி அல்ல. ஏன்? என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவுக்குள் அவர் செய்த கிரியையினால் நான் என்னவாக இருக்கிறேன்? தேவ நீதியாக இருக்கிறேன். அததான் அங்க பாருங்க, நீங்க மார்க் 4ஆம் அதிகாரத்தின் அதையும் நான் வாசித்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். மார்க் 4:25 விதையின் பற்றி ஊமையை அங்க சொல்லி கொண்டு வருவார். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 26ல, பின்னும் அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னாரு. தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்தான். விதை ஏற்கனவே சொல்லிட்டாரு, இருதயம் நிலம், வசனம்
விதை என்று சொல்லிவிட்டார் ஏற்கனவே அவரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, விதையை விதைத்தான், அவன் இரவிலே தூங்கி பகலிலே விழித்திருக்க. அப்படின்னா என்ன? அவன் ருட்டீன்ல இன்வால்வ்டு. ராத்திரில தூங்குறான், பகல்ல அவன் ருட்டீன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா விதையை விதைத்துட்டான். என்ன விதைய? நீதிமான் என்ற விதையை இருதயத்துக்குள்ள, இப்ப நான் உங்களை அதை தான் விதைத்து கொண்டிருக்கிறேன். நீங்க நீதிமான்றத அதை இருதயத்துல விதைத்துட்டா, நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க, இரவிலே தூங்கி பகலிலே விளைத்து அவனுக்கு தெரியாத விதமாக எப்படி விதை நீங்க போட்டு முளைத்து எழும்புதோ, பயிராகுதோ, அது போல என்ன ஆகுமா, தானாய் தானியத்தையும் பலனையும் தானாய் கொடுக்கும். ஐயா, அவன் தெரியாத விதமாக தானாக, அவன் முயற்சியே இல்லாம எப்படி விதை விதைச்சா அது செடி வருதோ, அதே மாதிரி நீதிமான் என்ற வசனத்தை நீ விதைச்சிட்டீனா ஆட்டோமேட்டிக்கா நீ நீதியாதான் வாழ்வ. அதனாலதான் என்ன சொல்றாரு, அந்த நீதியை நாங்கள் அவமாக்கவில்லை. திரும்ப இங்க வாங்க, ரோமருக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு, 3வது என முடிக்கும் பொழுது, அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோம். நியாய பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோம் அப்படின்னா, நியாய பிரமாணம் கேட்ட நீதியை எங்கள் முயற்சியே அல்லாமல் எங்களுக்கு தெரியாத விதமாக தானாக எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாய பிரமாணத்தை நிலைநாட்டுகிறோம். முன்னால எங்களால முடியல. இப்போ இந்த இயேசு செய்த பரிகாரத்தினால, அந்த மீட்பின் செயலினால, அவருடைய ரத்தம் கிருபாதார பலியாக கொடுக்கப்பட்டபடியினால, பாவம் அறியாத அவரை பாவமாக்கி தண்டித்ததின் மூலமாக தேவன் என்னை நீதிமானாக்கினார் என்று, எப்படி நீதிமானாக்கினார் என்று நான் அறிந்து வெளிப்பாடு பெற்று இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது, அதுதான் இருதயத்தில் விசுவாசம், விதை இருதயத்திலே நாட்டப்படுகிறது. அது கற்பாறை அல்ல, வேரூன்றி இருதயத்திலே நாட்டப்படுகிறது. ஒண்ணுமே இதை நசுக்க முடியாது. என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால், நம்மால கூடாதது முன்னால என்ன எல்லாமே உங்களால கூடாதுன்னாரு 4ஆம் வசனம். திரும்பவும் சொல்லும்போது எல்லாமே கூடும். ஏன்? இந்த வார்த்தை. என்ன வார்த்தை? நான் தேவன் நீதியாய் இருக்கிறேன். இந்த வார்த்தை நிலைத்திருந்தால் அதுதான் என் விசுவாசம். என் செயலை பார்த்து நான் நீதிமான் இல்லைன்னு நான் நினைக்கவே மாட்டேன். தேவன் எப்படி எண்ணுகிறாரோ அப்படி என்ன சொல்லிட்டாரு. அவர் எனக்கு தேவன் நீதியை தான் இம்ப்யூட் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பதும் நான் நீதிமான் என்று தான் சாட்சி கொடுக்கிறார். ஒரு நாளும் பாவியின் சாட்சி கொடுக்க மாட்டாரு. பிசாசு தான் ஆக்கனை தீர்ப்பு கொடுப்பான், குற்ற உணர்வை கொடுப்பான், குற்றத்தை சொல்லிக் கொண்டே இருப்பான். இவர் ஒரே ஒரு பாவத்தை குறித்து தான் கண்டித்து உணர்த்துவார்னு யோவான் 16ல சொல்றாரு. என்ன பாவம்? குமாரனை விசுவாசியாத பாவம். வேற என்ன தவிர, நீங்க இயேசுவை பார்க்காதனால உங்க நீதி, அந்த நீதியா நீங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு காண்பிப்பாரு. அததான் அவர் அங்க சொல்றாரு. அவன் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டுட்டான், பிசாசு தண்டனை முடிஞ்சிச்சுன்னு. அததான் அங்க சொல்றாரு 16ஆம் அதிகாரம் யோவான். நல்லா யோசித்து பாருங்க. நம்ம நியாய பிரமாணத்தை அவமாக்கவில்லை. நியாய பிரமாணத்தை அவமாக்குறோம்னு சொல்ற ஆளுங்கெல்லாம் அவங்க எடறி போனாங்க, தேவ நீதியை பெறவில்லை என்று அதே ரோமர் 9:30-32 நம்ம வாசிக்கிறோம். ஆனா நியாயப்பிரமாண நீதியே இல்லாமல் விசுவாசத்தினால் நீதிமான் விசுவாசிக்கிறவன் எல்லாம் இருதயத்தில் இந்த விதை நாட்டப்பட்டபடினால தானாக முயற்சி இல்லாம தெரியாத விதமாக இந்த நீதியின் கனிகள் அவன் வாழ்க்கையில வெளிப்பட்டு நியாயப்பிரமாணத்தை நிலைநாட்டுகிறோம். We establish. This is God's righteousness. நியாயப்பிரமாணம் தேவன் நீதியை கேட்டது, ஆனால் அது கொடுக்கவில்லை. நியாயப்பிரமாணம் தேவன் நீதியை குறித்து சாட்சி கொடுத்தது, ஆனால் அது கொடுக்கவில்லை. ஆனால் கிருபை, இயேசு கிறிஸ்துவினால் வந்த கிருபை எனக்கு அந்த தேவன் நீதியை கொடுத்தது. அந்த தேவன் நீதியை கொடுத்ததின் மூலமாக
என் வாழ்க்கையில் அதை நான் விசுவாசித்து நீதிமானாக, நியாயப்பிரமாணம் கேட்ட நீதியை என்னையும் அறியாமல் தானாக என் வாழ்க்கையிலே நீதிமானாக வாழ்கிறேன், அதைதான் நிலைநாட்டுகிறேன் என்று சொல்கிறார். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில கூட ஆண்டவரே, இந்த விதையை நீர் எங்கள் இருதயத்தில விதைத்தீங்க ஆண்டவரே. இது பழைய ஏற்பாடு போல எழுத்தின் ஊழியம் அல்ல, ஆவியின் ஊழியம். ஆவியாகிய வசனத்தை பேசும் பொழுது ஆவியானவர் எங்கள் இருதயத்திலே இந்த வசனத்தை நீர் எழுதுகிறபடியினால அந்த நாங்கள் சாயலாக மாறுகிறோம். அந்த நீதியின் சாயலாக மாறி நாங்கள் அறியாத வண்ணமாக எங்கள் வாழ்க்கையின் கிரியைகள் எல்லாம், கனிகள் எல்லாம் நீதியாக இருக்கும் என்று நீங்க சொல்லுகிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு வைத்தது விதைப்பும் அறுப்புமான முறை என்று சொல்லுகிறீர். நாங்கள் நீதிமான் என்ற வசனத்தை விதைக்க விதைக்க நீதியாக வாழ்ந்து நியாயப்பிரமாணத்தை நிலைநாட்டுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த வெளிப்பாட்டை ஒவ்வொருவருக்கும் நீர் தர நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.